بسم الله الرحمن الرحيم إن الحمد لله பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூய்மையான அடிப்படையில் அறிந்து அதன் அடிப்படையில் வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நாம் அனைவரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நாம் அனைவரும் அல்லாஹ்வின் வேதமாகிய திருமறை குர்ஆனை உண்மையாக ஆழமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த திருமறை குர்ஆன் இந்த உலகத்தில் மனிதர்கள் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களும் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி பேசுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தபாரக்கல்லதி அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறார், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், அவனே உங்களுக்கு இந்த உலகத்தில் பிறப்பை ஏற்படுத்துகிறான், மரணத்தை ஏற்படுத்துகிறான். இந்த உலகத்தில் பிறப்பு ஏற்படுவதும் மரணம் ஏற்படுவதும் எதற்கு என்றால், லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் நல்ல காரியத்தை செய்கிறார், உங்களில் யார் நல்ல முறைப்படி வாழ்கிறார், உங்களில் யார் அழகிய முறையில் வாழ்கிறார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் மரணம் ஏற்படுகிறது, பிறப்பும் ஏற்படுகிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் பிறப்பதும் மரணிப்பதும் எதற்காக? அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்பி இருக்கிறான். எதுக்கு நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம்? மறு உலக வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு சோதனை கூடமாக அல்லாஹ் இந்த உலகத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த உலகம் ஒரு சோதனை களம். இங்க அல்லாஹ் சோதிக்கிறான். இங்க ஒரு மனிதன் பிறப்பதும் மரணிப்பதும் எதற்கு? இங்க மனிதர்கள் நம்ம பிறக்கிறோம், நம்மளை சோதிக்கிறான் அல்லாஹ். இங்க நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி மறுமையில் நம்முடைய நிலை அமையும். இங்க நல்லவர்களாக வாழ்ந்து அல்லாஹ் கூறிய அடிப்படையில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அடிப்படையில் வாழ்ந்து அவனுக்கு ஒப்பான வாழ்க்கையை கடைபிடித்து நாம் மரணித்தால் மறுமையில் வெற்றி அடையலாம். இந்த உலகத்தில் நம்முடைய மனம் போன போக்கிலே சென்று அல்லாஹ் கூறிய கருத்துக்களை கவனத்தில் கொள்ளாமல் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு மனோ இச்சைப்படி வாழ்ந்தால் மறுமையில் தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலை வரும் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? எச்சரிக்கிறான். மனிதர்களை மட்டும் இல்ல, நம்முடைய வசதிக்காக இந்த உலகத்துல ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். கவர்ச்சிகரமான எத்தனையோ அம்சங்கள், மரம், செடி கொடிகள், கால்நடைகள், பறவைகள், இயற்கை காட்சிகள், சூரியன், சந்திரன், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்கள் எல்லாம் எதற்காக? மனிதர்களுக்காக. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத்துல் கஹ்ஃப் அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்லி ஸீனத்தல்லஹா, இந்த பூமியின் மீதுள்ள அனைத்து விஷயங்களையும் அனைத்து பொருட்களையும் அலங்காரமாக நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் கவர்ச்சிகரமான பொருளாக நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். பார்க்கிறதுக்கு நல்ல கவர்ச்சியா இருக்கும், அது நல்ல ஈர்ப்பு இருக்கிறது. எதற்கு? லியப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா, இந்த மக்களில் யார் நல்ல காரியத்தை செய்கிறார், யார் நன்றாக வாழ்கிறார், யார் நல்ல முறைப்படி நடக்கிறார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த பூமியின் மீது இருக்கக்கூடிய கவர்ச்சிகரமான அம்சங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று இந்த வசனத்திலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆக நாம படைக்கப்பட்டது எதற்கு? அல்லாஹ் சொன்ன அடிப்படையில வாழணும், அவனுடைய தூதர் காட்டி தந்த வழியில நடக்கணும். இதற்காகத்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், மறுமை நாள்ல இந்த உலகத்துல பிறந்து மரணித்த இந்த நபர்களில் ஒரு சாரார் எந்த கவலையும் இல்லாமல் இருப்பார்கள், எந்த பயமும் இல்லாமல் இருப்பார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறார், மக்களில் சில பேர் இருக்கிறாங்க, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து, அவர்கள் மீது வானவர்கள் இறங்குவார்கள், அவர்கள் மீது வானவர்கள் இறங்குவார்கள். அல்லா தகாபு, நீங்கள் பயப்படாதீர்கள், வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள். அவங்க யாரு? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு, எங்களுடைய இறைவன் அல்லாஹுதான் என்று கூறி அதிலே உறுதியாக இருந்தவர்களிடம் வானவர்கள் வந்து
அல்லா தகாஃபு, நீங்கள் பயப்படாதீர்கள், வலா தஹ்சனு, கவலைப்படாதீர்கள், வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஆதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கின்ற சொர்க்கத்தை நினைத்து சொர்க்கத்தை நீங்கள் நற்செய்தியாக நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வானவர்கள் நற்செய்தி சொல்வார்கள். யாருக்கு சொல்வாங்க? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்களுடைய இறைவன் எங்களுடைய ரப்பு அல்லாஹ்தான் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, அதிலே உறுதியாக இருந்தவர்கள். அல்லாஹ்தான் என்னுடைய இறைவன் என்று நம்ம சொல்லணும். சொன்னா மட்டும் பத்தாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க அல்லாஹ்தான் என்னுடைய ரப்பு. ரப்புனா யாரு? ரப்புனா அதுக்கு என்ன அர்த்தம்? படைத்து பரிபாலிக்க கூடியவன், நம்மளை படைச்சு நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியவன். இதுதான் ரப்புக்கு அர்த்தம். அல்லாஹ் நம்ம ரப்புன்னு சொல்லணுமா? சொன்னா மட்டும் பத்தாதா? சும்மஸ்தகாமு, அந்த கருத்தில் அவர்கள் உறுதியாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வானவர்கள் இப்படிப்பட்ட நற்செய்தியை நமக்கு சொல்வார்கள். மறுமையில மக்கள் எல்லாம் பயப்படுவார்கள், பீதியில் உறைந்து போயிருப்பார்கள், கவலைப்படுவார்கள், நம்முடைய நிலை என்ன ஆகுமோ என்று பதட்டப்படுவார்கள். அந்த நேரத்தில் இந்த சாரார்களுக்கு பயமே கிடையாது, கவலை கிடையாது, சந்தோஷமாக இருப்பார்கள். அந்த பதட்டமான நேரத்தில் உங்களுக்கு சொர்க்கம் என்று வாக்கு தரப்படும், வாக்களிக்கப்படும். அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம்? இந்த பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு தர்றா? இந்த மறுமை வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கா. அந்த வெற்றி யாருக்கு கிடைக்கும், யார் பெறுவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று சொல்லி அதுல உறுதியா இருக்கணும். ஏன் இன்னைக்கு மக்களுடைய நிலையை பார்க்கிறோம், அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு என்று சொல்றாங்க. முஸ்லிம் யாரெல்லாம் தன்னை சொல்லிக்கிறாங்களோ எல்லா பேரும் அல்லாஹ் தான் என்னுடைய இரட்சகன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் அதுல உறுதியா இருக்கிறாங்களா? அந்த சொன்ன கருத்துப்படி நடக்கிறாங்களா? அந்த கருத்துல அப்படி தடமுரண்டு போயிடுறாங்க. அந்த தௌஹீதை விட்டு தடமுரண்டு போயிடுறாங்க. அல்லாஹ் தான் இரட்சகன் சொல்றாங்க. அல்லாஹ் தான் இரட்சகன்னா எப்படி வாழணும்? உனக்கு குழந்தை இல்லையா, நீ அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவன் தான் உன்னை படைத்தவன், அவன் தான் உன்னை பரிபாலிக்கிறான், உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான், அவன் தான் ரப்பு. அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு என்று சொன்னால் உனக்கு குழந்தை பாக்கி இல்லாட்டினா நீ யாரிடத்தில் கையேந்த வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். உனக்கு நோய் வருதா, அந்த நோயை நீக்கணுமா? யாரிடத்தில் கையேந்த வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். உனக்கு வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் அல்லாஹ்ட்ட கையேந்து, உனக்கு எந்த தேவை இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேளு என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அப்படி நடந்தவர்கள் தான் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அல்லாஹ் இல்லா என்று சொல்லி அல்லாஹ்வை எதிர்பார்த்து அவனிடம் மன்றாடக்கூடியவர்களுக்கு தான் மறுமையில் வெற்றி. அவர்கள் தான் கவலைப்பட மாட்டார்கள், அவர்கள் தான் கஷ்டப்பட மாட்டார்கள், அவர்களுக்கு தான் சொர்க்கம் என்று நற்செய்தி கூறப்படும். ஆனா அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் எங்களுடைய ரப்பு, அவன் தான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறான், அவன் தான் என்னுடைய கஷ்டங்களை நீக்கிறான், அவன் தான் குழந்தை பாக்கியத்தை தர்றான், அவன் தான் செல்வத்தை கொடுக்கிறான், அவன் தான் நோயை நீக்கிறான் என்று சொல்லி ஆனா அதன்படி நடக்கல. ஒரு கஷ்டம் வருது உடனே தர்காவுக்கு போறான், ஒரு துன்பம் வருது உடனே அந்த கபருக்கு போ, கொடியை தூக்கு, முட்டையை ஓதி, சூனியத்தை எடு, இப்படி மூட நம்பிக்கையில் விழுகிறான். இப்படி விழும்போது என்ன ஆகுது? அவன் அல்லாஹ்வை ரப்புன்னு ஏத்துக்கிறதுக்கு பதிலா மற்ற விஷயங்களை ரப்புன்னு ஏத்துக்கிறான். ஒரு கயிறை கட்டுறான், அந்த கயிறால நோய் நீங்க நினைக்கிறான். இப்ப இவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வை ரப்புன்னு சொன்னது இப்ப கயிறை ரப்பா எடுத்துக்கிட்டான். ஏன்? அல்லாஹ்வுடைய தன்மை அதுக்கு இருக்குன்னு நினைக்கிறான். அல்லாஹ் எப்படி நோயை நீக்குவானோ அந்த தன்மை எதற்கு இருக்கிறது? இந்த கயிறுக்கு இருக்கிறது. இந்த சர்க்கரை தர்காக்கள்ல தருவார்களே அந்த சர்க்கரைக்கு இருக்கிறது, நோயை நீக்கும். தம்ருக்குங்கிற பேரால, சீரணிங்கிற பேரால எவ்வளவு அநியாயம் இந்த சமுதாயத்தில் நடக்குது. அப்படியே மாற்று மத கலாச்சாரம், இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறதா? ஆக இதெல்லாம் கொள்கையில தடமுறை செய்யக்கூடிய சித்திரமான காரியங்கள், தீமைகள். அல்லாஹ்வை ரப்புன்னு சொல்லி இந்த தாயத்து கட்டுறது, தகடு கட்டுறது, சீரணிங்கிற பேர்ல ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய தன்மையை தாண்டி வேறொரு புனிதம் இருப்பதாக நினைப்பது, இது எல்லாம் அந்த பொருட்களை நாம் ரப்பு என்று நினைப்பதாக ஆயிரும். ஆக இதுல நம்ம கவனமா இருக்கணும். இதுக்கு உதாரணமாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சிலருடைய வரலாற்றை நமக்கு சொல்லி காட்டுகிறார். தௌஹீதுல நம்ம உறுதியா இருக்கணும். இன்னைக்கு நம்ம அல்லாஹ் ரப்புன்னு சொன்னா பத்தாது, மரணிக்கிற வரைக்கும், சாகுற வரைக்கும், அல்லாஹ்விடத்துல போய் சேர வரைக்கும் நம்ம தௌஹீத உறுதியா இருக்கணும், கரெக்டா இருக்கணும்.
எந்த ஒரு நேரத்திலையும் அல்லாஹ்வை விடுத்து வேற ஆட்டு நம்ம போகக்கூடாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன கேட்கிறார்? அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, அடியானுக்கு அல்லாஹ் போதாதா? அல்லாஹ் உங்களுக்கு பத்தாதான் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்ட்ட உங்களுக்கு என்ன குறை இருக்குது? அல்லாஹ்ட்ட உங்களுக்கு என்ன இல்ல? அவன் நோயை நீக்க மாட்டானா? கஷ்டத்தை நீக்க மாட்டானா? காசு பணத்தை தரமாட்டானா? அவன்கிட்ட என்ன குறையை கண்டீங்க? அவனை விட்டு விட்டு நீங்க வேற ஆஇடத்துல போறதுக்கு அப்படி என்ன விஷயம் இருக்குது? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ஒரு ஆள் உங்களுக்கு பத்தாதா? ஒரே அவுலியா அவுலியா என்று சொல்லி அல்லாஹ் அல்லாதவர்களிடம் நீங்கள் கையேந்துகிறீர்களே, அல்லாஹ் அல்லாதவர்களிடம் நீங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிறீர்களே, இது எவ்வளவு பெரிய அநியாயம்! இது அல்லாஹ்வை வந்து நம்ம குறைச்சு மதிப்பிடுற மாதிரி ஆகுது. அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு உரிமைகளும் அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு ஆற்றல்களும் இருந்தும் அந்த ஆற்றலை மற்றவர்களுக்கு நம்ம தந்தோம்னா அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு பத்தாதா? அல்லாஹ்ட்ட உங்களுக்கு என்ன குறைச்சல் இருக்குது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கேட்கிறான். இந்த ஈமான்ல உறுதியா இருப்பதற்கு திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை, ஒரு வரலாற்றை நமக்கு முன்னுதாரணமாக காட்டுகிறார். அது யாருடைய வரலாறு? ஃபிரௌனுடைய வரலாறு. ஃபிரௌனுடைய கூட்டாளிகள், ஃபிரௌன் தனக்கு என்று நிறைய மக்களை கூட்டாளிகளா வச்சிருந்தான். முக்கியமா சூனியக்காரர்கள் ஃபிரௌன் காலத்துல இருந்தாங்க. சூனியம்னா கையை முடக்க முடியும், காலை முடக்க முடியும் என்ற ஒரு தப்பா நம்பிக்கை சமுதாயத்துல இருக்கு. ஆனா ஃபிரௌன் சூனியக்காரர்களை வச்சிருந்தான். எதுக்கு வச்சிருந்தா? மக்களை அற்புதம் செய்யற மாதிரி காட்டுறது. அற்புதம் செய்யற மாதிரி இன்றைக்கு மேஜிக் செய்யறாங்களா இல்லையா? அந்த மாதிரி மேஜிக் செய்யக்கூடிய வித்தைகளை செய்து காட்டி மறைமுகமான ஆற்றல் இருக்கிறது என்ற ஒரு பொய்யான நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு சூனியக்காரர்களை பயன்படுத்தினான். அவங்க கையை முடக்க மாட்டாங்க, காலை முடக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க? மக்களை கவர்ற மாதிரி சில விஷயங்களை, டெக்னிக்கலான சில விஷயங்களை செய்வாங்க. அது அவங்களுடைய வேலை. மக்கள் பார்த்துட்டு ஆஹா இவங்களுக்கு அந்த சக்தி இருக்கு, இந்த சக்தி இருக்கு என்று நினைப்பார்கள். இன்னைக்கு போலீஸ் சாமியார்கள் செய்யறாங்கல்ல, தங்க செயினை எடுத்து கொடுக்கிறது. தங்க செயினை எடுத்து கொடுக்க முடியாது, ஒளிச்சு வச்சிருப்பான். என்னமோ ஒண்ணுமே இல்லாம இருந்து ஒரு தங்க செயினை எடுத்து கொடுக்கிற மாதிரி தந்திர செய்வான். அதே மாதிரி ஒண்ணுமே இருக்காது, வாயிலிருந்து லிங்கத்தை எடுக்கிறாப்ல அற்புதம் செய்வதாக கூறுவார். ஆனா அற்புதமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எல்லாம் பித்தலாட்ட வேலை. இதே வேலையத்தான் ஃபிரௌனுடைய காலத்துல சூனியக்காரர்கள் செய்தார்கள். இப்ப அந்த சூனியக்காரங்க நினைச்சாங்க மூசாவும் நம்மள மாதிரி ஒரு சூனியக்காரர் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால போட்டிக்கு கூப்பிட்டாங்க. நானா நீயா ஜெயிச்சு பார்ப்போம். நானும் சூனியக்காரன், மூசா நீனும் சூனியக்காரன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது பொய் இல்ல, பித்தலாட்டம் இல்லை, அவர்கள் செய்தது உண்மையான அற்புதம். ஆனா இந்த சூனியக்காரர்கள் உட்பட, ஃபிரௌன் உட்பட எல்லாம் என்ன நினைச்சாங்க? இது வந்து பொய், நம்மள மாதிரி ஒரு மேஜிக் செஞ்சு மக்களை ஏமாத்துறாரு என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். வா 2 பேரும் போட்டிக்கு போவோம், ஒரு மைதானத்தில் 2 பேரும் ஒண்ணு சேருவோம், யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் என்று சவால் விடுகிறார் ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, சூனியக்காரர்களும் ஃபிரௌனும் வருகிறார். போட்டி நடக்குது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல் கைத்தடியை போடு அப்படின்னு சொல்றாங்க சூனியக்காரர்களை பார்த்து. சூனியக்காரங்க கைத்தடியை போடுறாங்க. யுஹய்யலு இலைஹி மின் ஸஹரிஹிம் அன்னஹா தஸஆ. அவர்கள் போட்ட கயிறுகள், கைத்தடிகள் நெளிவது போன்று, நகர்வது போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தோற்றம் அளித்தது. உண்மையிலே பாம்பா மாறல, பாம்பாய் அப்படி நெளியுது கயிறு, கம்பு ஆடுது, அவ்வளவுதான். இதான் சூனியக்காரர்கள் செய்யறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கைத்தடியை போடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்ட கைத்தடி எப்படி ஆகுது? இவன் போட்டது பொய், அதனால அது நெறியோடு நின்றுச்சு, உண்மையா பாம்பா மாறல. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அற்புதத்தை செய்யறாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய உதவியில் அவங்களுக்கு இருக்கிறது. இவர்கள் பொய் செய்கிறார்கள், ஆனால் மூசா நபி உண்மையாளர். அவங்க கைத்தடியை போடுறாங்க, அது பாம்பா, உண்மையான பாம்பா மாறி. இது பாம்பா ஆகல, அது உண்மையான பாம்பா மாறி. இவர்கள் போட்ட கைத்தடிகள், கயிறுகள், இந்த போலியான விஷயங்கள் எல்லாவற்றையும் அந்த பாம்பு முழுங்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்ட கைத்தடி. இப்ப சூனியக்காரங்க பார்க்கிறாங்க, இவர் உண்மையான தூதர் தான், நாம செஞ்சது போய். ஏன்னா சூனியக்காரனுக்கு தெரியுமில்ல, பாம்பின் கால் பாம்பு அறியும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பிராட கண்டுபிடிச்சிருவான். சூனியக்காரனுக்கு தெரியுது நாம நம்முடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான், இதை தாண்டி நம்ம போக முடியாது. ஆனா மூசா வந்து நம்ம போட்டதெல்லாம் முழுங்குற அளவுக்கு அவருடைய கைத்தடி பாம்பா மாறி இருக்குன்னா இது சூனியத்தால முடியாது, உண்மையில் இவர் இறை தூதராக இருந்தால்தான் இது முடியும் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. யாரு? சூனியக்காரர்கள் ஏத்துக்கிறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அந்த வரலாறு சொல்லி காட்டுறான். ஃபஉல்கிய ஸஹரத்து சுஜ்ஜதன், சூனியக்காரர்கள் சஜிதாவில் விழுந்தார்கள். ஃபகாலு, சூனியக்காரர்கள் சொன்னார்கள், இன்னா ஆமன்னா பி ரப்பி ஹாரூன வ மூசா, மூசா ஹாரூனுடைய ரப்பை
நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். சூனியக்காரங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப பிரவுன் மிரட்டான். ஈமானுடைய உறுதியை பாருங்க, பிரவுன் மிரட்டான். ஆமன்தும் லஹு கப்ல அன் ஆதன லக்கும், உங்களுக்கு நான் அனுமதி தருவதற்கு முன்பாகவே நீங்கள் மூசாவை நம்பிக்கை கொண்டீர்களா? இதுவரைக்கும் நான் என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த உத்தரவும் போடல, மூசாவை நம்பிக்கிட்டீங்களா? இன்னும் கபீருக்கும் உள்ளது அல்லமக்கும் ஸஹர், உங்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்த பெரிய ஆசான் இவர்தான். உங்களுக்கு எல்லாம் சூனியத்தை கற்றுக் கொடுத்தாலும் மூசா அப்படின்னு சொல்லி பலவு கத்திய ஐதியக்கும், உங்களுடைய கைகளை நான் வெட்டுவேன். அர்ஜுனக்கும் இன்ஹிலாப், உங்களை நான் மாறுகை வாங்குவேன். பலவு சல்லி பண்ணக்கும் ஃபீ ஜுதுஇன் நஹல், அதே மாதிரி சிலுவையில் அறைவேன் என்று சூனியக்காரர்களை பிரவுன் மிரட்டான். இப்ப சூனியக்காரருடைய ஈமானிய உறுதி எப்படி பாருங்க, எந்த அளவுக்கு ஈமானிய உறுதி. அவங்க சொல்றாங்க, காலு லன் நூசிர கலாமா ஜாஅன மினல் பையினாத்தி வல்லதி ஃபதரனா, எங்களிடத்தில் சத்தியம் வந்து விட்டது, இந்த சத்தியத்தை விட்டுவிட்டு பிரவுனே உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அல்லாஹ்வை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பகலிமா அந்த கால், நீ என்ன தீர்ப்பு வழங்குவாய் அந்த தீர்ப்பை வழங்கிக்கொள். இன்னமா கத்தலி ஹாரியில் ஹயாத்து துன்யா, நீ தீர்ப்பு வழங்குவதெல்லாம் இந்த உலகத்தில் தானே, இந்த உலகத்தில் யாரும் தீர்ப்பு வழங்க முடியும். இந்த உலகத்தில் நீ என்ன செய்வ? கையை வெட்டுவியா? காலை வெட்டுவியா? உயிரை வாங்குவியா? உன்னால் என்ன செய்ய முடியும் அதை செய்து கொள். மறுமையில் எங்களுடைய இறைவன் எங்களுக்கு சொர்க்கத்தை தருவான், அவன் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று அந்த சூனியக்காரர்கள் மறுமை நம்பிக்கையையும் சேர்த்து இங்கே குறிப்பிடுகிறார்கள். அது இது எப்படிப்பட்ட ஒரு ஈமானிய உறுதின்னு பாருங்க. காலங்காலமா இஸ்லாத்துல இருக்கிறான், குர்ஆனை நம்ம கேட்கிறோம், ஹதீஸ்களை படிக்கிறோம், ஆனாலும் ஏதோ ஒரு நேரத்துல இந்த தௌஹீதை விட்டு அல்லாஹ் தான் இரட்சகன் என்ற ஏகத்துவ கொள்கையை விட்டு தடம்புரண்டு செல்வதை பார்க்கிறோம். ஆனா இந்த சூனியக்காரர்கள் அப்போதுதான் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக மரணம் காத்திருக்கிறது, தண்டனை காத்திருக்கிறது. அதை பொருட்படுத்தாமல் என்ன தீர்ப்பு வழங்குகிறாயோ அதை வழங்கிக்கொள் என்று சொல்கிறார்கள் என்றால் இது எப்படிப்பட்ட ஈமானிய உறுதி. இந்த ஈமானிய உறுதி நமக்கு வரணும். இப்படியெல்லாம் நமக்கு சோதனை வரல. இந்த சோதனை நபிஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இருந்துச்சு. எந்த சோதனை? இஸ்லாத்தை ஏற்றுவதற்காக உயிரை தியாகம் செய்யறது, இஸ்லாத்தை ஏற்றுவதற்காக கைகால்களை தியாகம் செய்யறது. இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு சோதனை இருக்குதா? இந்திய நாட்டுல, இந்த நாட்டுல நம்ம முஸ்லிமா வாழணும்னா உயிரை கொடுக்கணும், கைகால கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நிலை இல்ல. அல்லாஹ் அற்புதமான சூழலை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஆனால் இந்த நேரத்தில் கூட தன்னுடைய ஈமான மக்கள் பாதுகாத்துக் கொள்ளாமல் அற்ப அற்ப விஷயங்களுக்கெல்லாம் ஈமான இழக்கிறத பார்க்கிறோம். பயங்கரமான சோதனை எதுவுமே வரல. இவங்களுக்கெல்லாம் உயிருங்கிற பெரிய சோதனை வந்தா என்ன ஆகுவாங்க? ஒரு அற்ப மாற்று மத கலாச்சாரத்தை பார்த்து அப்படியே காப்பீடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தவிர்த்து இவர்கள் இந்த அனாச்சாரத்தை செய்யறதுக்கு என்ன காரணம்? இந்த தர்கா வழிபாடுகள், சந்தனக்கூடு வழிபாடுகள், இந்த ஹத்தம் பாத்தியா போன்ற காரியங்கள், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறது, இதுக்கெல்லாம் குர்ஆனில் ஆதாரம் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. ஆனால் முஸ்லிம்கள் என்ற பெயரில் இதையெல்லாம் செய்கிறார்கள். ஏன்? எந்த நிர்பந்தமும் இல்ல. மாற்று மத கலாச்சாரம் முன்னோர்கள் செய்தார்கள், மூதாதையர்கள் செய்தார்கள், இதை தவிர வேற எதுவுமே இல்ல. முஸ்லிம்களாக வாழ விரும்புறாங்களா? இப்படி நடப்பதை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாங்க. ரசூல் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் போர்க்களத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ சஹாபாக்கள் ஒரு மரத்தை பார்க்கிறாங்க. அந்த மரத்துல இணை வைப்பாளர் தங்களுடைய போர் வாள்களை தொங்க விடுவார்கள். அந்த மரத்துல அதுக்கு பேரு ராத்து அன்வார். போர்வாள்களை தொங்க விடுவாங்க. எதுக்கு தொங்க விடுவாங்க? அந்த மரத்துல போர்வாள்களை தொங்க விட்டா அந்த வாளுக்கு பரக்கத்தாயிரும், அந்த வாளுக்கு பவர் ஏறிடும், அதை வச்சு நம்ம எதிரிகளை வீர தீரமா வெட்டி வீழ்த்தலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த மரத்தை கடந்து செல்லும் போது சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இஜஅல் லனா ذات அன்வார் கமாலஹும் ذات அன்வார், இணை வைப்பாளர்களுக்கு ஒரு ذات அன்வார் மரம் இருப்பதை போல நமக்கு ஒரு மரத்தை கொடுங்க, ஏதாவது ஒரு மரத்தை சொல்லுங்க, அந்த மரத்தை நம்ம வாழை தொங்க விடுவோம், அதுல பரக்கத்து ஏறும், அந்த வாழை வச்சு நம்ம எதிரிகளை வீரதரமா வெட்டிடலாம் அப்படின்னு சொல்றாங்க சஹாபாக்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்படுறாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், ஹாதா கமா கால கௌமு மூசா, இது எப்படி இருக்கு தெரியுமா? மூசா நபியுடைய சமுதாயம் சொன்னார்களே அது போல இருக்குது. அவங்க மூசா நபி இடத்துல சொன்னார்கள், இஜஅல் லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா,
அவங்களுக்கு எப்படி பல கடவுள் இருக்குதோ அது மாதிரி நமக்கு ஒரு கடவுளை ஏற்படுத்துங்க. மூசா நபியுடைய சமுதாயம் மூசா நபி இடத்துல சொன்னார்கள், எப்படி அவர்களுக்கு பல கடவுள் இருக்கிறதோ அது மாதிரி நமக்கு ஒரு கடவுளை ஏற்படுத்துங்கள். ஒரு கடவுள் இருக்குது, அல்லாஹ் தான் இருக்குது, அவனுக்கு அது பத்தி அவன் என்ன கேட்கிறான், அவன் எப்படி வணங்குறான் அது மாதிரி நம்ம வணங்கணும். அந்த கடவுளை கொடு. அதை எப்படி வணங்குறான்? சூரியனை பார்க்கிறான், சந்திரனை பார்க்கிறான், சிலையை தொட்டு கும்புறான், சிலைக்கு பூமாலைய போடுறான், அதுக்கு பூஜை பண்றான். இப்படி நமக்கு ஒரு உருவம் உள்ள ஒன்றை ஏற்படுத்தி அதுக்கு நம்ம எல்லா விஷயமும் செய்யணும், அதை நம்ம நேரடியா வணங்கணும். இந்த மாதிரி ஒரு கடவுள் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறான். அதை சுட்டி காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது அது மாதிரி இருக்குது என்று சஹாபாக்களை கண்டிக்கிறாங்க. கண்டிச்சுட்டு சொல்றாங்க, தருக்கமுன்ன சுனனமன் காண கபுலக்கும், உங்களுக்கு முன்னால் சென்ற அந்த மூசா நபியுடைய வழிதோன்றலை, அந்த வழியை நீங்கள் கடைபிடிப்பீர்கள், ஜானுக்கு ஜான் கடைபிடிப்பீர்கள், முலத்துக்கு முலம் கடைபிடிப்பீர்கள் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கா இல்லையா? மூசா நபியுடைய சமுதாயம் எப்படி அவங்களுக்கு பல கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஏற்படுத்து என்று சொன்னார்களோ, அவங்க எப்படி கடவுளை வணங்குறாங்களோ அது மாதிரி நாங்க கடவுளை வணங்கணும் என்று எதிர்பார்த்தார்களோ அதே வழியை இன்றைக்கு கடைபிடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏராளமான சிற்கால காரியங்கள். இதுல எல்லாம் நம்ம ஒரு காலத்துல இதை அனுமதிக்க கூடாது. நம்முடைய குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு சிற்கான காரியம் வர நம்ம அனுமதிக்க கூடாது. அதே மாதிரி இந்த கொள்கை உறுதிக்கு சொல்றதா இருந்தா, இனி வரக்கூடிய ஒரு சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இனி வரக்கூடிய ஒரு சம்பவம், அது என்ன? தஜ்ஜால் வருவான். அவன் வந்து ஏராளமான அற்புதங்களை செய்வான். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒன்று ரெண்டு அற்புதம் கிடையாது. அவன் வரும்போது இன்னமாஹு நஹர மாயின் வ ஜபல குபுஸின், அவனுடன் ஒரு மலை அளவுக்கு ரொட்டி துண்டுகள் இருக்கும். அது மாதிரி நீர் ஆறுகள் ஓடைகளை அவன் தன்னுடைய கைவசத்துல வச்சிருப்பான். ஒரு பெரிய ஆறே அவன் கைவசத்துல இருக்கும், ரொட்டி துண்டுகள் இருக்கும், மலை அளவுக்கு இறைச்சிகள் இருக்கும். இப்படிப்பட்ட பல அற்புதங்களை தஜ்ஜால் செய்வான். அது மட்டும் இல்ல, ஒரு மனுஷனை சாவடிப்பான், அவனுக்கு உயிரை கொடுப்பான். இது யாருக்காவது முடியுமா? ஆனா தஜ்ஜாலுக்கு முடியும். ஏன்னா அல்லாஹ் சோதிக்கிறதுக்காக தஜ்ஜாலுக்கு இப்படி நிறைய விஷயங்களை கொடுப்பான். அப்போ நிறைய பேர் என்ன செய்வான்? தஜ்ஜாலுக்கு பின்னாடி போவான். கண்டிப்பா போகத்தான் செய்வான். அட்ரஸ் இல்லாத அவுலியாங்கிற பேர்ல அட்ரஸே கிடையாது, அவர் ஒண்ணுமே செய்யல, அவருக்கு பின்னாடி எல்லாம் போகக்கூடிய இந்த மனிதர்கள் தஜ்ஜால் அவ்வளவு அற்புதங்களை செய்வான். அவனுக்கு பின்னாடி போகாம இருப்பாங்களா? நல்லா தெரியுது. குளிக்காம சுத்தம் செய்யாம பீருங்கிற பேரால பக்கீர்சாங்கிற பேரால நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை எல்லாம் அவுலியா நினைச்சு அவன் பின்னாடி போறான், அவனை ரப்பா ஏத்துக்கிறான். இப்படிப்பட்டவன் சமுதாயத்தில் இருக்கும்போது மலையளவுக்கு ரொட்டி துண்டுகளை வச்சிருக்கான், மலையளவுக்கு இறைச்சி துண்டுகளை வச்சிருக்கான், நதியை தன் கைவசத்துல வச்சிருக்கிறான், ஒரு மனுஷனை சாவடிக்கிறான், உயிரை கொடுக்கிறான், சொர்க்கத்தை காட்டுறான், நரகத்தை காட்டுறான். ஒரு காப்பியை எடுத்துட்டு வருவான். அவன் ஒரு கையில சொர்க்கம் இருக்கும், ஒரு கையில நரகம் இருக்கும். அப்படியே கண் கூட காப்பான் மக்களுக்கு. இப்படி எல்லாம் செய்யறானா இவனுக்கு பின்னாடி போகாம இருப்பானா? கண்டிப்பா போவான். நிறைய பேர் கூட்டம் கூட்டமா போவான் தஜ்ஜாலுக்கு பின்னாடி. ஆயுதம் தரித்த படைகளை தஜ்ஜால் வைத்திருப்பான். அவங்க என்ன செய்வாங்க? மூமின்களை எல்லாம் விரட்டுறது. தஜ்ஜாலை ஏத்துக்கோ, தஜ்ஜால ரப்புன்னு சொல்லு அப்படின்னு மிரட்டுவான். ஒரு மூமின் ஏத்துக்கிற மாட்டான், அவனை கொல்ல போவானுங்க. கூட உள்ள மத்த கூட்டாளி சொல்லுவான், நம்முடைய ரப்பு நமக்கு சொல்லலையா? யார? தஜ்ஜால. நம்முடைய ரப்பு நமக்கு சொல்லலையா? ரப்பை தவிர வேற யாரும் கொல்லக்கூடாது என்று தஜ்ஜால் ஆகிய நம்முடைய ரப்பு நமக்கு சொல்லி இருக்கிறார், கொல்லாதீங்க. தஜ்ஜால் எடுத்துட்டு போவான். யார? ஒரு மூமின. அவன் தஜ்ஜால் கேட்பான், தூமி நபி என்ன நம்பிக்கை கொள்றியா? என்ன ரப்புன்னு ஏத்துக்கிறியா? தஜ்ஜால் கேட்பான். இவர் சொல்லுவார், முடியாது. மாபி ரப்பினா சிஃபான், என்னுடைய ரப்பு யாருன்னு எனக்கு தெரியாதா? நீ தான் ரப்பா? நீ எவ்வளவு அற்புதங்கள் செய்யலாம்? அவர் கேட்பாரு, அறிவுபூர்வமா சிந்திப்பாரு. நீ சொர்க்கத்தை காட்டுற, நரகத்தை காட்டுற, மலையளவுக்கு ரொட்டி துண்டுகளை வச்சிருக்க, இறைச்சி துண்டுகளை வச்சிருக்கிற, உன் கையில சுத்துற நதியை வச்சிருக்கலாம், உன் கண்ணு ஏன் கூட இருக்குன்னு கேட்பாரு. நீ இறைவனா இருந்தா உனக்கு எந்த குறை இருக்க கூடாது. உன் கண்ணு ஏன் குருடா இருக்கு? நீ ஒத்த கண்ணா இருக்கிற, உன் ஒரு கண்ணு ஏன் இப்படி ஓட்டையா இருக்குது? அவர் கேட்பாரு. உன் தலையில ஏன் காப்பின்னு எழுதப்பட்டு இருக்கிறது? இப்படி அவன் நிறைய பலகீனங்களே அல்லாஹ் கொடுத்திருக்கான். எல்லா இடங்களுக்கும் போவான் தஜ்ஜால் போவான். மக்காவுக்கு மதீனாவுக்கு போக மாட்டான். நீ ரப்புனா உனக்கு பலகீனம் இருக்க கூடாதுல. இப்படி எல்லாம் அந்த மூமின் சிந்திப்பாரு. ஒரு மூமின் இப்படி சிந்திப்பான், மறுப்பாரு. தஜ்ஜால் அவர் முதுகு வீங்குற அளவுக்கு அவன் அடிப்பான். அடிச்சுட்டு கேட்பான், இப்பயாவது என்ன ரப்பு ஏத்துக்கிறியா? முடியாதுன்னு சொல்லுவாரு. தஜ்ஜால் என்ன செய்வான் தெரியுமா?
ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ரம்பத்தை கொண்டு வந்து அந்த மூமினுடைய தலையில ரம்பத்தை வைத்து தஜ்ஜால் இருக்கூறாக அந்த மூமினை பிளப்பான். அவருடைய உடலின் ஒரு பகுதி இந்த பக்கம் விழுகும், இன்னொரு பகுதி இந்த பக்கம் விழுகும். இது சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஆதாரபூர்வமான செய்தி. உடல் ரெண்டு பகுதியை பிரிஞ்சு விழுகும். தஜ்ஜால் அந்த ரெண்டு பார்ட்டுக்கு பகுதியில மத்தியில நடந்துட்டு பிறகு அந்த மனுஷருக்கு உயிரை கொடுத்து எழுப்பிட்டு கேட்பாங்க, இப்பயாவது என்ன நம்புறியா நான் உன்னுடைய ரப்புன்னு? உன்னை சாவடிச்சேன்ல, உனக்கு உயிரை கொடுத்தேன்ல, இப்பயாவது என்ன ரப்பு நம்புறியா என்று கேட்பான். அப்ப அந்த மூமின் சொல்வார், மஸ்தத்து ஃபீக இல்லா பஸீரத்தன், உன் விஷயத்தில் எனக்கு இன்னும் தெளிவு கிடைத்திருக்கிறது, உன் விஷயத்தில் நான் இன்னும் தெளிவாக இருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்களே, அந்த தஜ்ஜால் பொய்யன் நீதான் சொல்லுவார். அதுக்கு பின்னாடி அவரை தூக்கி தஜ்ஜால் நரகத்தில் தூக்கி போடுவான். ஆனா அவன் எதை நரகத்தில் தூக்கி போடுறானோ அது சொர்க்கமா இருக்கும். மக்கள் எல்லாம் நினைப்பார்கள், இந்த மனுஷன் நரகத்துக்கு போயிட்டாரு நினைப்பாங்க, ஆனா அவர் சொர்க்கத்துக்கு போவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த நல்ல மனிதரை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சான்றிதழ் தருகிறார்கள். ஹாதா ஆலமு ஷஹாதத்தன் இந்த ரப்பில் ஆலமீன், இந்த மனிதர் இருக்கிறாரே இவர்தான் அல்லாஹ் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்விடத்தில் மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய உயிர் தியாகத்தை செய்தவர், மிகச்சிறந்த உயிர் தியாகத்தை செய்தவர் இவர்தான். ஈமானுக்கு எப்படிப்பட்ட சோதனை பத்தீங்களா? அல்லாஹ் நம்ம எப்படி நம்பணும்? நம்மளவே ஒருத்தர் என்ன செய்யறான், வெட்டான், வெட்டி ரெண்டு ஊரா போறான், போட்டு நமக்கு ரூபா கொடுக்கிறான், அப்பயும் அவனை நம்பிக்கை கொள்ளக்கூடாது. அல்லாஹ் மீது அப்படிப்பட்ட ஒரு ஈமானை நீ வைக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதே மாதிரி ஈமானுக்கு உறுதி தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் தான் இன்னொரு சம்பவம். அது என்ன சம்பவம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுறாங்க. தௌஹீத் நம்ம எப்படி இருக்கணும்னா, மறுமையில கூட நம்ம அல்லாஹ் தான் நம்முடைய ரப்பு, அந்த விஷயத்துல நம்ம ஒருபோதும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாது. அந்த நிகழ்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. மறுமையில மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டிருப்பாங்க. மஹ்ஷர் மைதானத்துல மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டிருப்பாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், மன்கார யாபுது செய்யன் பல எத்தபியாகும், யார் யாரெல்லாம் எதை வணங்கினாங்களோ அதுக்கு பின்னாடி எல்லா பேரும் போங்க. இந்த உலகத்துல யார் எதை வணங்குனீங்களோ அதை பின்பற்றி நீங்கள் செல்லுங்கள். மின்ஹும் யாபுது சம்ச, சூரியனை வணங்கிய மக்களும் இருப்பார்கள். மின்ஹும் யாபுதுல் கமர, சந்திரனை வணங்கியவங்களும் இருப்பாங்க. சூரியனை வணங்கணும் சூரியனுக்கு பின்னாடி போவாங்க, சந்திரனை வணங்கினவங்க சந்திரனுக்கு பின்னாடி போவாங்க. அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் உங்களை வணங்கினவங்க கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி போவாங்கன்னா என்ன, ஒண்ணும் செய்ய முடியாது, அவங்களே அல்லாட்ட தான் போய் நிக்கணும். அவங்க எல்லா பேரும் அவங்களாம் வெற்றி பெற முடியாது, எல்லாரும் நரகத்தில் விழுந்துருவாங்க. கடைசியில அல்லாவை மட்டும் வணங்கியவர்கள் இருப்பாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியில முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை மட்டும் வணங்கினவங்க இருப்பாங்க. அல்லாஹ் அவங்கள பார்த்து கேட்பான், மாதா தந்தலீருன, யாரை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், எதுக்கு நீங்க வெயிட் பண்றீங்க அல்லாஹ் கேட்பான். அப்ப அவங்க சொல்லுவாங்களா, நம் தல்லீரு ரப்பன் அல்லதி குன்னான ஆபதும், நாங்கள் வணங்கிக் கொண்டிருந்த இந்த உலகத்தில் வணங்கிக் கொண்டிருந்த எங்களுடைய இரட்சகனை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. இன்னொரு ரிவாயத்துல வருது, ஹாதா மக்கானுனா ஹத்தா யாதீனா ரப்புனா, எங்களுடைய இரட்சகன் வருகின்ற வரை இந்த இடத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அந்த மக்கள் அல்லாஹ்வை கணிச்சிருப்பாங்கல்ல, ஏற்கனவே பார்த்திருப்பாங்களா, அந்த தோற்றத்துக்கு நெருக்கமான தோற்றத்துல, ஏற்கனவே அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அல்லாஹ்வை பார்த்த தோற்றத்துக்கு நெருக்கமான தோற்றத்தில் வருவார். அல்லாஹ் வருவான், வந்து சொல்லுவானா, நான் தான் உங்களுடைய ரப்பு, ஆனா ரப்புக்கும் நான் தான் உங்களுடைய ரப்பு அப்படின்னு சொல்லுவானா. அப்ப அந்த ஈமான் கொண்ட மக்கள், ஏகத்துவ மக்கள் சொல்வார்களா, லா நுஸ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு நாங்கள் யாரையும் இணையாக ஆக்க மாட்டோம், அல்லாஹ்வுக்கு நாங்கள் ஷிர்க் செய்ய மாட்டோம். 3 தடவை சொல்லுவாங்களா. இன்னொரு ரிவாயத்துல வருது, நஊது பில்லாஹி மின்க, அல்லாஹ்விடத்தில் உன்னை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ்வை பார்த்தே சொல்லுவாங்க, ஆனா அல்லாஹ்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க கணக்கு போட்ட அல்லாத வேறொரு உருவத்துல அல்லாஹ் வருகிறான். அவனை பார்த்து சொல்வார்கள், உன்னை விட்டு நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன், உன்னை நான் அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கிவிட மாட்டேன். அல்லாஹ் தான் கேட்கிறது. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் தன்னுடைய உண்மையான அந்த உருவத்தை வெளிப்படுத்துவான். அப்ப அங்க உள்ள மக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, சஜ்தால விழுவாங்க.
இந்த உலகத்துல முகஸ்துதிக்காண்டி வணங்கி கொண்டிருந்தவன், பேர் புகழுக்காக அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தவன், நயவஞ்சகன், அவனுடைய முதுகையில அல்லாஹ் பலக மாதிரி ஆக்கிடுவான், சஜ்ஜா செய்ய முடியாது. உண்மையிலே இந்த உலகத்துல அல்லாஹ் வணங்கணும் மட்டும்தான், மறுமையில அல்லாஹ் தன்னுடைய கெண்டை காலை வெளிப்படுத்தும் போது அவர்கள் சஜ்ஜா செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்றத பார்க்கிறோம். இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு என்ன உணர்த்துன்னு சொன்னா, கொள்கையில் நம்ம உறுதியா இருக்கணும். எந்த ஒரு நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை வேறு யாருக்கும் கொடுக்க கூடாது, எந்த பொருளுக்கும் கொடுக்க கூடாது. சகல அதிகாரமும் எல்லா ஆற்றலும் அல்லாஹ்வுக்குத்தான் இருக்கிறது என்கிற போது எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் அவனை விடுத்து வேறு யாரிடத்திலையும் நாம் கையேந்த கூடாது, யாரிடத்திலையும் நாம் கோரிக்கைகளை வைக்கக்கூடாது. அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்பவன் என்பதை நம்ம ஆழமா நம்பி அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அல்லாஹ் தன் திருமறையை கூறும்போது மனிதர்களின் நன்மைகள், தீமைகள், அவருடைய செயல்கள் அத்தனையும் தெளிவாக தன்னுடைய ஏட்டில் நம்பகமாக என்ற தனது ஏட்டில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளதற்கு கூறுகிறார். அல்லாஹ் மற்ற இடங்களில் திருக்குறானை கூறும்போது அவர்கள் நாம் யாருக்கும் அநியாயம் இழைக்கவில்லை, அவர்கள் தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்டார்கள். நன்மை ஆனால் அவங்க தீர்ப்பதற்கோ தீமையை செய்ததற்கோ காரணம் அவங்க தான் பண்ணி சொல்றோம். அப்ப இந்த வேற பார்க்கும்போது இதுக்கு ஒரு முரண்பாடு மாதிரி செய்யுது. இதை நாம் எப்படி விளங்கிக்கிறது அவர் சகோதரர் அவர்கள் விதி தொடர்பான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த உலகத்துல ஒரு மனிதன் நல்லவனாக பிறப்பதும் கெட்டவனாக பிறப்பதும் எல்லாமே அல்லாஹ்வால தீர்மானிக்கப்பட்டு லவ்ஹே மஹ்பூல் என்ற ஏட்டில் எழுதப்பட்டு விட்டது அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல மக்கள் செய்யக்கூடிய தீமைகளுக்கு அவர்கள் தான் பொறுப்பாளி என்ற கருத்துப்பட சில வசனங்கள் இருக்கிறது. ஆக இது முரண்பாடு மாதிரி இருக்குது என்று சகோதரவங்க கேட்கிறாங்க. இஸ்லாத்துல எல்லா விஷயங்களுக்கும் தெளிவான பதில்கள் உண்டு. ஆனா இந்த விதியை பற்றி மட்டும், குறிப்பா இந்த விதிக்கு மட்டும், இந்த விதியை தவிர்த்து எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு நம்ம பதில் சொல்லிடலாம். ஆனா விதியை பற்றி மட்டும் அதுக்கு ஒரு வித்தியாசமான பதிலை இஸ்லாம் நமக்கு சொல்லுது. அது என்னன்னா, விதியை பற்றி நீங்கள் இந்த உலகத்துல சர்ச்சை செய்யாதீர்கள். அதுதான் இந்த கேள்விக்குரிய பதில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்களை கடந்து போறாங்க. அப்ப சஹாபாக்கள் இந்த மாதிரி விதி தொடர்பான இந்த வசனங்களை என்ன செய்யறாங்கன்னா ஒண்ணுக்கு முரண்பட விடுறாங்க. சில பேர் எல்லாமே அல்லாஹ்வுடைய செயல்தான் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. சில பேர் இல்ல நம்முடைய முயற்சினால நடக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த விதி தொடர்பாக சஹாபாக்கள் தங்களுக்கிடையே சர்ச்சையில் ஈடுபடுறாங்க. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு கடுமையா என்ன செய்யறாங்க, எச்சரிக்கிறாங்க. எச்சரித்துட்டு சொல்றாங்க, உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயம் அறிந்ததெல்லாம் விதி விஷயத்தில் அவர்கள் தர்க்கித்ததுதான் இதற்கு காரணம். உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயம் அழிஞ்சு போனதெல்லாம் என்ன காரணம்னா விதி விஷயத்தில் அவர்கள் விவாதம் செய்தார்கள், அதுல கருத்து வேறுபாடு கொண்டார்கள், அதுதான் அவருடைய அழிவுக்கு காரணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக விதி விஷயத்தை நம்ம தர்க்கம் செய்யக்கூடாது. அது அப்படியே முரண்பாடு மாதிரி இருக்கும். ஆனா முரண்பாடு இருக்க அல்லாஹ் சோதனைக்காண்டி இதை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு தெளிவாக ஏற்படுத்தியவன். இந்த ஒரு விஷயத்தை உனக்கு தெளிவு இல்லாவிட்டாலும் அல்லாஹ் சொல்கிறான் என்பதற்காக நீ அந்த நம்பிக்கை கொள்வாயா என்பதற்காக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அல்லாஹ் நம்முடைய ஈமானை சோதிப்பதற்காக ஏற்படுத்தி இருக்கிறான். ஆக இந்த விதியை பற்றி நம்ம என்ன செய்ய முடியாது, அது நம்முடைய முயற்சி தான் என்று நம்ம முடிவெடுக்க முடியாது. இல்ல அல்லாஹ் தான் எல்லாம் செய்கிறான், நம்முடைய முயற்சி ஒண்ணு இல்ல என்று நம்ம என்ன செய்ய முடியாது, முடிவெடுக்க முடியாது. ஆனால்
விதி சம்பந்தமா நம்ம எப்படி நம்பணும் அதை நமக்கு இஸ்லாம் சொல்லி கொடுக்குது. இப்ப விதி எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் என்று சொல்லி நாம செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்யாம நம்ம விட்டுறலாமா அப்படின்னு கேட்டா கூடாது. விதியை நீ எப்படி நம்பலாம், அதை எப்படி நம்பணும்? நடந்து முடிந்த விஷயங்களுக்குத்தான் நீ விதியை காரணம் காட்ட வேண்டும். விதியை நீ சுட்டி காட்டலாம். நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, முடிஞ்சிருச்சு, அழிவு ஏற்பட்டுருச்சு, அல்லாஹ் நாடுதான், யார் என்ன செய்ய முடியும்? அது நமக்கு நன்மை. விதியின் மூலம் ஒரு மிகப்பெரிய நன்மை இருக்கு. என்ன நன்மை? விதி நமக்கு துன்பம் வரும்போது அதை தாங்கிக் கொள்ளுகின்ற ஒரு இடி தாங்கியாக இருக்கிறது. ஒரு பயங்கரமான இன்பம் வருது, பயங்கரமான துன்பம் வருது. அல்லாஹ்வை நம்பாட்டினா, விதியை நம்பாட்டினா ஒரு மனுஷன் ஹார்ட் வெடிச்சு செத்து போயிருவான். ஒரு பயங்கர கஷ்டம் வருது, கோடிக்கணக்கான ரூபாய் தொழில போட்டிருக்கோம், நஷ்டமாயிருச்சு. இப்ப விதியை நம்பினவன் என்ன செய்வான்? யார் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் நாடிட்டா இந்த காசு போகணும்னு சொல்லி பொறுத்துக்குருவான்ல, நன்மையை தருவான் என்று விதியை நம்பினா இந்த நேரத்துல நமக்கு கஷ்டம் வராது. அந்த கஷ்டம் இருந்த இடம் தெரியாம போயிடும். விதி நமக்கு இப்படி ஒரு நன்மையை தருது. ஆக விதியை நம்ம எப்படி நம்பணும்? நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கு விதி மேல பழைய போடுங்க. ஒரு துன்பம் வருதா, அல்லாஹ்வுடைய நாட்டம். இன்பம் வருதா, அல்லாஹ்வுடைய நாட்டம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தலக்கணம் வராது, பெருமை வராது. இப்படி நம்ம என்ன செய்யணுமா? விதியை நம்பணும். அதே நேரத்தில் இனி நம்ம செய்ய போகின்ற, இனி நடக்க இருக்கின்ற காரியங்களை பொறுத்தவரை விதி இல்லைங்கிற மாதிரி நடந்துக்கணும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒட்டகத்தை கட்டி போட்டு விட்டு பாதுகாவல் தேட வேண்டும். எப்படி பாதுகாவல் தேடணும்? ஒட்டகத்தை கட்டி போட்டு பாதுகாவல் தேடணும். அல்லாஹ் பாத்துக்குமா? இந்த ஒட்டகம் காணாம போன அல்லாஹ் நாடி இருந்தா காணாம போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீ ஒட்டகத்தை பாதுகாக்க விடக்கூடாது. ஒட்டகத்தை கட்டி போடும். நீ செய்ய வேண்டிய முயற்சியை செய்யி. அதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் பாதுகாப்பா, அல்லாஹ் மேல நம்பிக்கை வை. இப்படி இஸ்லாம் நம்பிக்கை வைக்க சொல்கிறது. வீட்டை விட்டு வெளியே போறோம், வீட்டை திறந்து போட்டு அல்லாஹ் பாத்துக்குறான்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கட்டும் சொல்லக்கூடாது. அங்க எப்படி நம்ம அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும்? அங்க எப்படி விதியை நம்பணும்? வீட்டை பூட்டு போட்டுட்டு நல்ல எல்லாத்தையும் சாவி வச்சு நல்லா பூட்டிட்டு நம்ம செய்ய வேண்டிய முயற்சிகள் எல்லாம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும். இப்படித்தான் என்ன செய்யணும்? அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்கிறார். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதரே, ஒவ்வொரு மனிதரும் சொர்க்கவாசி நரகவாசி யார் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் என்ன செய்ய முடிவு பண்ணிட்டான். அவன் சொர்க்கவாசி முடிவு பண்ணிட்டான். அப்ப நம்ம எதுக்கு அமல் செய்யணும்? நம்ம அமல் செய்யாம பேசாம இருந்தா நம்ம சொர்க்கவாசியா இருந்தா சொர்க்கவாசியாக போறோம், நரகவாசியா இருந்தா நரகவாசியாக போறோம். அதான் தீர்மானிக்கப்பட்டுருச்சு. அப்புறம் எதுக்கு நான் அமல் செய்யணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க? இந்த நபி தொடர் கேட்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா மலு, இல்ல நீங்க அமல் செய்யுங்க. அப்படி விதியை நீங்க நம்ப கூடாது. எப்படி நம்ப கூடாது? நடக்க இருக்கின்ற விஷயங்களுக்கு விதியின்படி நடக்கட்டும் என்று நீங்க இருக்கக்கூடாது. நீங்கள் அமல் செய்யுங்கள். ஒவ்வொரு காரியமும் அது நிர்ணயிக்கப்பட்ட தகுந்தவாறு அது நடந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்றாங்க. அது விதி விஷயத்துல என்ன செய்யணும்? இந்த மாதிரிதான் நம்ம நடக்கணும். இந்த விதியினால, இந்த விதியை பொறுத்தவரை இப்படிப்பட்ட நன்மைகள் நமக்கு என்ன செய்யுது? இஸ்லாம் சொல்லித் தருகிறது. எனவே விதி விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? சர்ச்சை செய்யக்கூடாது. அதே நேரத்தில் சொர்க்கவாசி யாரு, நரகவாசி யாரு அது நமக்கு தெரியுமா? அது அல்லாஹ் மூடலா விட்டுட்டான். நீ இந்த சொர்க்கவாசி அப்படின்னு அல்லாஹ் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நான் அமல் செய்யாம இருந்துக்கலாம். நம்ம நீ நரகவாசி அல்லாஹ் உனக்கு தெளிவா சொல்லி இருந்தா நான் நரகவாசி அமல் செஞ்சு என்ன புண்ணியம் அப்படி இருக்கலாம். சொர்க்கவாசி நரகவாசி யார் நமக்கு தெரியுமா? அது நமக்கு தெரியாது. அப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரியாதுன்னா ஒரு மனுஷன் எப்படி நடக்கணும்? இது அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னா ஒரு மனிதனுடைய நடத்தை எப்படி இருக்கணும்? நல்லதை நோக்கி இருக்கணும். சொர்க்கவாசி ஆகிறதுக்கு முயற்சி செய்யணும் என்று என்ன செய்யணும்? நம்ம நடந்து கொள்ள வேண்டும். இந்த விதியினால அல்லாஹ் நமக்கு நிறைய நன்மைகளை வச்சிருக்கான். இந்த உலகத்துல அல்லாஹ் நமக்கு அறிவையும் கொடுத்திருக்கான். வெறுமனே ஒரு மிஷின் மாதிரி எல்லாம் நம்மளை படைக்கல. அதை நம்ம கவனத்துல வைக்கணும். இந்த உலகத்துல அல்லாஹ் நம்மள மிஷின் மாதிரி படைச்சானா ரோபோ மிஷின் மாதிரி. ரோபோ மிஷின் எப்படி? அதை என்ன ப்ரோக்ராம் செஞ்சிருக்கோமோ அதை தான் அது செய்யும். அதை தாண்டி வேற ஒண்ணு செய்யாது. அதுல என்ன சிஸ்டம் செய்யப்பட்டிருக்கிறதோ அது மாதிரி செய்யும், வேற ஒண்ணு செய்யாது. அல்லாஹ் நம்ம அப்படி படைக்கல. நம்முடைய சுய அறிவுப்படி, நம்முடைய சிந்தனை அடிப்படையில் நல்லது இருக்கு கெட்டது இருக்கு, நம்ம நினைச்சா நல்லதையும் செய்யலாம் கெட்டதையும் செய்யலாம். இப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கா. ஆக சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த விதியை காரணம் காட்டி விதிப்படி நான் சொர்க்கவாசியா தான் சொர்க்கத்துக்கு போறேன், நரகவாசியா தான் நரகத்துக்கு போறேன் என்று நல்ல காரியத்தை செய்யாமல் விட்டு விடுவார்கள். அப்படி இருக்கக்கூடாது. விதி விஷயத்தை சர்ச்சை பண்ணக்கூடாது.
மாற்று மத சகோதரருக்கு தாவா செய்வது எப்படி, கொஞ்சம் விளக்கம். மாற்று மத சகோதரர்களுக்கு நம்ம தாவா எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இது ஒரு நல்ல கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வழிகளில் மாற்று மத மக்களுக்கு இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான வழி என்னன்னா, எழுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அன்றைய காலத்துல வாழ்ந்த அரசர்கள், மன்னர்கள், அவங்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை எழுதி அனுப்பி விட்டுருக்காங்க. ஹிருக்கல்னு ஒரு மன்னர் இருந்தார், ரோமபுரி அரசர். அவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதுறாங்க. அவர் வந்து வேதமுடையவர். அதனால அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சம்பந்தமான வசனத்தை குறிப்பிட்டு குர்ஆன்ல உள்ள வசனத்தை எழுதி அனுப்புறாங்க. யா அஹ்லல் கிதாப், வேதமுடையவர்களே, தஆலு இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும், நமக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பொதுவான ஒரு கொள்கையின் பக்கம் வாருங்கள். அல்லாஹ் நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நம்ம வணங்கக்கூடாது. வலா யத்தஹித பாலுனா வலா நுஷ்ரிக பிஹி ஷையா, அவனுக்கு யாரையும் இணை வைக்க கூடாது. வலா யத்தஹித பாலுனா பாலன் அர்பாபம் மின் தூனில்லாஹ், நம்மில் ஒருவர் இன்னொருவரை அல்லாஹ்வை விடுத்து ரப்புகளாக ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற ஒரு பொதுவான ஏகத்துவ கொள்கையின் பக்கம் வாருங்கள் என்று அந்த அரசருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை எழுதி கொடுக்கிறாங்க. இஸ்லாத்து பக்கம் வாருங்கள் அழைப்பு விடுறாங்க. இஸ்லாம், இஸ்லாமிய அழைப்பை இருக்கலே உனக்கு நான் விடுக்கிறேன். அஸ்லிம் தஸ்லிம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், நீ சாந்தி பெறுவாய், நீ வெற்றி அடைவாய். நீ இஸ்லாத்தை ஏற்றால் உனக்கு 2 கூலி உண்டு என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன்னருக்கு ஆர்வம் ஊட்டுறாங்க. நீ இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னா 2 கூலி. என்ன 2 கூலி? நீ இஸ்லாத்துக்கு வந்த கூலியும் கிடைக்கும். மன்னர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்காக அந்த நாட்டு மக்கள் என்ன செய்வாங்க, இஸ்லாத்துக்கு வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி ரோமபுரி மக்கள் இஸ்லாத்துக்கு வந்த நன்மையும் உமக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கடிதங்கள் மூலம் எழுதி அனுப்பி இருக்கிறாங்க. மாற்று மத மக்களுக்கு தாவா செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்கள் அனுப்பி, பிரச்சாரர்களை, தாயிகளை அனுப்பியும் மாற்று மத மக்களுக்கு தாவா செஞ்சிருக்காங்க. முஆது பின் ஜபல் என்ற நபித்தோழர், இந்த செய்தி சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த சஹாபியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க, யமன் நாட்டுக்கு அனுப்புறாங்க. அப்ப சொல்றாங்க, முஆது, நீ யமன் நாட்டு மக்கள்ல போய் சந்திச்ச உடனே அவங்கள நீ கூப்பிடு. உதுவும் இலா கலிமத்தி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், ஷஹாதத்தி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை மொழிவதற்கு அவர்களை நீ அழைப்பு விடு. முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நான் இறை தூதர், இதை அந்த மக்கள்கிட்ட நீ எடுத்து சொல்லு. ஃபைன்ஹும் அதாவுக லிதாலிக, இதற்கு அவர்கள் உனக்கு கட்டுப்பட்டு விட்டால் ஃபஅலிம்ஹும், அவர்களுக்கு நீ சொல்லு, அன்னல்லாஹ் இஃப்தர அலைஹிம் 5 ஸலவாத்தின் ஃபீ குல்லி யௌமின் வ லைலா, ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். படிப்படியா முதல் மாற்று மத மக்களுக்கு எப்படி நம்ம தாவா செய்யணும், அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முதல் கலிமாவை சொல்லணும், கலிமாவை பத்தி வளர்க்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் பத்தி சொல்லணும், முஹம்மது ரசூலுல்லாஹ் இத பத்தி மக்களுக்கு சொல்லணும். இதை ஏத்துக்கிட்டாங்களா, அதுக்கு பின்னாடி தொழுகையை பத்தி சொல்லணும். அதை ஏத்துக்கிட்டாங்களா, அதுக்கு பின்னாடி ஜகாத்தை பத்தி சொல்லு, அதுக்கு முன்னாடி நோன்பை பத்தி சொல்லு, அப்புறம் ஹஜ்ஜ பத்தி சொல்லு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 5 கடமையையும் ஒவ்வொன்றாக பட்டியலிடுகிறார்கள். இப்படி பிரச்சாரர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியும் மாற்று மத மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா போய் என்ன செஞ்சிருக்காங்க, மாற்று மத மக்களுக்கு தாவா செஞ்சிருக்காங்க. நேரடியா போயினா எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான துன்பத்தை அனுபவித்த ஒரு நேரம் தான் தாயிஃப் நகரத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். அப்ப கடுமையான கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. எந்த அளவு கஷ்டம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேக்குறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதரே, உஹது போர்ல நீங்க பட்டீங்களே கஷ்டம், இந்த கஷ்டத்தை விட ஒரு கடுமையான கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்தது உண்டா அப்படின்னு கேக்குறாங்க. உஹது போர்ல எப்படிப்பட்ட கஷ்டம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவா பல்லு வெட்டுப்பட்டு பற்கள் எல்லாம் உடைஞ்சு கன்னங்கள் வெட்டுப்பட்டு ரத்தம் கொட்டம் என்று கொட்டிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கஷ்டம். அந்த கஷ்டத்தை விட நான் கடுமையான ஒரு கஷ்டத்தை அனுபவித்தேன். அது எப்போ? நான் தாயிஃப் நகரத்துக்கு சென்றிருந்தேன். அங்குள்ள பிரமுகர்களை நான் பார்த்தேன். அவங்களுடைய இஸ்லாத்தை எடுத்து சொன்னேன். ஆனா அவங்க ஏத்துக்கல, மறுத்துட்டாங்க. மறுத்ததோடு இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான துன்பங்கள் அவர்களால் தரப்பட்டது. எந்த ஆதரவும் இல்ல. தன்னந்தனியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்னு சாலிம் என்ற இடத்தை வந்து அழிகிறாங்க. அப்ப வானவர் வந்து கேட்கிறார், உங்களை அழிச்சிடுவோமா? உங்களுடைய சமுதாயம் உங்களுக்கு என்ன சொன்னது என்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டான். இவர்களை அழித்து விடுவோமா என்று வானவர் கேட்டார்.
வேண்டாம், இவர்கள் அழிக்க வேண்டாம். வல் அர்ஜு ஐ யுக்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மை யாபுதுல்லாஹ வஹதா வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ. இவர்கள் இஸ்லாத்துக்கு வராவிட்டாலும் இவர்களுடைய முதுகந்தண்டிலிருந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய மக்களை அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இவங்களை அழிக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்க சொல்றாங்க. இன்னைக்கு விளைவு என்ன? அந்த தாயிப் நேரத்தில் எல்லாம் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்தது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா போய் அடி வாங்கி இஸ்லாத்தை சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம், நேரடியா தன்னந்தனியா தனிநபர் சந்திப்பு என்று சொல்வார்களே, அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மத மக்களுக்கு தாவாவை எடுத்து சொல்லியிருக்காங்க. யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை அலி இப்னு அபி தாலிப். அவருக்கு அபு தாலிப், அலி கிடையாது, அபு தாலிப். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பக்கபலமா இருந்தார். அவர் மரணிக்கக்கூடிய நேரத்தை அடைஞ்சிட்டார், மரணம் நெருங்கி இருந்துச்சு. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான கவலை. நமக்கு பல வகையில் உதவியா இருந்த அபு தாலிப் இவரே இஸ்லாத்தை ஏற்காம மரணிக்கிறாரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா கவலைப்படுறாங்க. அவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, என்னுடைய தந்தையே, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, என்ன தூதரா ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லாஹ் மட்டும் ரப்பா ஏற்றுக்கோங்க என்று சொல்றாங்க. எவ்வளவோ மன்றாடி பாக்குறாங்க. ஆனால் பக்கத்துல யாரும் உட்கார்ந்துருக்கா? அபூஜஹல் உட்கார்ந்துருக்கான், உத்பா, ஷைபா, இவங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்து என்ன பண்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை கெடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு வான் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்துல அபூஜஹல் உட்கார்ந்து, உங்களுடைய மூதாதையருடைய மார்க்கத்தை நீங்க விட போறீங்களா, முகமது சொல்லக்கூடிய மார்க்கத்தை ஏத்துக்க போறீங்களா என்று இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் அபூ தாலிப் என்ன செய்யறாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை ஏத்துக்கிறாங்க. அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலே நான் மரணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறந்து போயிடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நரகம், ஏன்னா அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல என்பதற்காக அவருக்கு நரகம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி தனிநபர் சந்திப்பு, இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்று மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொது இடங்கள் இருக்கும்ல, மாற்று மத மக்கள் வருவாங்கல்ல, அந்த மாதிரி இடங்களுக்கும் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணி இருக்கிறாங்க. அது நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடை தெருவுல, பஜார்ல தெருவுல மக்களுக்கு இந்த கலிமாவை சொல்லிக்கிட்டு தௌஹீத சொல்லி அப்படியே நடந்து கொண்டே பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு போறாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு கொஞ்சம் கூட வெக்கம் பார்க்காமல் நபிகள் நாயகம் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக கடை தெருவுல சொல்லிக்கொண்டே போறாங்க மக்களுக்கு இந்த தௌஹீத ஏகத்துவத்தை. மக்கள் என்ன செய்யறாங்க? ஒரு பைத்தியக்காரர் மாதிரி பாக்குறாங்க. பின்னாடி யார் வர்றா? பின்னாடி அபூஜஹல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் போறாங்களோ அந்த பிரச்சாரத்தை கெடுத்து நாசமாக்குறதுக்கு அபூஜஹல் வந்தான். பஜார்ல நடந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி போவாங்க, தௌஹீத சொல்லுவாங்க, மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுவாங்க. பின்னாடி அபூஜஹல் வருவான். அவன் சொல்லுவான், பலா யசுத்தன்ன ஹாதா அன் தீனிக்கும் வ தீனி ஆபாயிக்கும், இந்த நபர் உங்களுடைய மார்க்கத்தையும் உங்களுடைய மூதாதையருடைய மார்க்கத்தை விட்டும் உங்களை தடுத்து விட வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க, இஸ்லாத்துக்கு போகாத, பின்னாடி அபூஜஹல் சொல்லிக்கிட்டு வருவான். இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்படுத்தாமல் அந்த பொது இடங்களுக்கெல்லாம் போய் மக்களுக்கு இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். பின்னாடி இஸ்லாத்துக்கு ஒரு சஹாபி சொல்றாரு, அந்த நேரத்துல நான் முஷ்ரிக்கா இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல உஸ்ஸமாய் ஒத்தாரிக் குர்ஆன்ல ஒரு அத்தியாயம் இருக்கு, அதை ஓதுனாங்க. அந்த சூறாவை அப்போது நான் மனப்பாடம் செய்தேன். அப்போ ஒரு இஸ்லாத்துக்கு இல்ல. ஆனா எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் மாற்றத்தை ஏற்படுத்துது. அவங்க சொன்ன அந்த குர்ஆன் வசனங்கள் மக்களுடைய மனசுல ஆழமா பதியுது. முஸ்லிக்கா இருக்காரு, அவர் கூட இந்த திருமறை குர்ஆனுடைய இந்த சூறாவை மரணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இந்த செய்தி அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு நிறைய மக்கள் வருவாங்க. ஹஜ்ஜுங்கிற கடமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இப்ராஹிம் காலத்துல இருந்து இருக்குது. அது தொடர்ச்சியா மக்கள் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இந்த ஹஜ்ஜுங்கிற கடமையை. ஹஜ்ஜுக்கு மக்கள் வருவாங்க, இஸ்லாத்துடைய ஆரம்பம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொது இடங்கள்ல மக்களை பார்த்து கேட்பாங்க, அலா ரஜுலுன் யஹ்மிலுனி இலா கௌமிஹி, என்னை தன்னுடைய சமுதாயத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய மனிதர் உங்களை யாரும் இல்லையா, என்னை கூட்டிட்டு போங்களேன்னு சொல்லுவாங்க. என்னை நீங்க கூட்டிட்டு போங்க, உங்க கூட்டத்தார் உங்களுடைய சமுதாய மக்களிடம் எங்களை அழைத்து செல்லுங்கள், நான் உங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறேன் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட அழைப்பு விடுத்து இப்படி எல்லா வழிகளிலும் தாவா செய்யறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ எல்லா வழிகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மாற்று மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்கு பயன்படுத்தினார்கள். இந்த வழிமுறைகளை நம்ம என்ன செய்ய நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம கடைபிடிக்க வேண்டும். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். இந்தியா தெரியும்னு சொன்னா அந்த செய்தி தகவலை கேட்டு நோய் வைக்கலாமா, பெண்ணா பண்ணலாமா? சகோதரி அவர்கள் பிறை தொடர்பான ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது என்ன கேட்கிறாங்கன்னா, பிறை ஏதோ ஒரு பகுதியில தெரிகிறது, அந்த தகவல் அடிப்படையில் நம்மூர் பகுதியில நாம முடிவு செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல பிறை சம்பந்தமாக நம்ம எப்படி முடிவு செய்யணும் அப்படிங்கறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. சூமூலி ருகியதிஹி வஃப்திரூலி ருகியதிஹி, பிறையை பார்த்தே நீங்கள் நோன்பு நோருங்கள், பிறையை பார்த்தே நீங்கள் ரமலானை முடிவு செய்யுங்கள் என்று ஒரு இடத்துல சொல்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, லா தசூமு ஹத்தா தரவுஹு வலா துஃப்திரு ஹத்தா தரவுஹு, பிறையை பார்க்காமல் நீங்கள் நோன்பு நோக்காதீர்கள், தடை போடுறாங்க. பிறையை நீங்கள் பார்க்காமல் ரமலானை முடிவு செய்யாதீர்கள். நம்ம பிறையை பார்த்துதான் என்ன செய்யணும், நோன்பு நோக்கணும், ரமலான முடிவு செய்யணும். ஒரு பகுதியில பிற பார்த்தாச்சு, அவ இந்த அடிப்படையில கணிப்புங்கிறதெல்லாம் தவறு. சில பேர் பிறையை பார்க்க மாட்டாங்க, கணிப்பு 1000 வருஷத்துக்கு என்னென்ன பிற வருமோ அது எல்லாத்தையும் இப்பயே கணிச்சு ரமலான் 1000 வருஷத்துக்குரிய ரமலான முடிவு பண்ணிட்டாங்க இப்பயே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையை பார்க்கணும் எதுக்கு சொன்னது? அந்த கருத்து தப்பு. குர்ஆன் வழிகெடுக்கவும் முடியும், வழிகாட்டவும் முடியும். குர்ஆன்ல உள்ள சில வசனங்கள், இரண்டாவது கேள்வி, குர்ஆன்ல உள்ள வசனங்கள் 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு தான் அறிந்து கொள்ள முடியும், ஒரு சில ஒன்னு இதுதான் அறிய முடியுது, அல்லாஹ் மட்டும் தான் அறிய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இந்த குர்ஆன் மூலம் சிலரை வழிகெடுக்கலாம் என்று சில பேர் சொல்றாங்களே, அது என்ன சரியான கருத்தா அப்படின்னு கேட்கிறாங்க. குர்ஆன் மூலம் வழிகெடுக்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே சொல்லல. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல. ஒரு வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு இந்த மாதிரி தப்பான அர்த்தம் வைக்கிறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் ஒருத்தர் சொல்லுவான், யுதில்லு பிஹி கஸீரன், அல்லாஹ் இதன் மூலம் பல பேரை வழிகெடுக்கிறான், இதன் மூலம் பல பேரை அல்லாஹ் வழிகெடுக்கிறான் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வாசகம் வருது. இந்த வாசகத்தை சில பேர் தப்பா புரியுறாங்க. என்ன புரியுறாங்க? இதன் மூலம் வருதுல, இதன் மூலம்னா இந்த குர்ஆன் மூலம், இந்த குர்ஆன் மூலம் அல்லாஹ் நிறைய பேர் என்ன செய்யறான், வழிகெடுக்கிறான் அப்படின்னு வாதம் வைக்கிறான். இப்போ இதன் மூலம்னு சொன்னா அதுக்கு முன்னாடி எதை பத்தி பேசியிருக்கோம் அதை நம்ம பார்க்கணும். உன்னை பத்தி பேசிட்டு தான் அதன் மூலம் இதன் மூலம்னு சொல்ல முடியும். ஒன்னத்தையும் பேசாம இதன் மூலம் சொன்னா அதுக்கு நம்ம இஷ்டப்படி அர்த்தம் வைக்க கூடாது. இதன் மூலம் அல்லாஹ் வழிகெடுக்கிறான்னு குர்ஆன்ல இருக்குது. எதன் மூலம்? அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா குர்ஆனை பத்தி அல்லாஹ் பேசல. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் எதை பத்தி பேசுவான்னா உதாரணம் சொல்றதை பத்தி அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் சில பேருக்கு உதாரணம் சொல்றான். அந்த உதாரணத்தின் மூலம் நிறைய பேர் வழிகேட்டு போறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உதாரணத்தின் மூலம் அந்த உதாரணத்தை ஏத்துக்கிறாம அதுல மனம் முடிச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன செய்யறான், வழிகேட்டு போறான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உதாரணத்தின் மூலம் வழிகேட்டு போகிறார் என்ற கருத்தை தான் அந்த வசனம் தருகிறதே தவிர குர்ஆன் மூலம் ஒருத்த வழிகேட்டு போவான் என்று குர்ஆன் சொல்லவே இல்லை. சொல்ல போன அந்த கருத்து குர்ஆனுக்கு மாற்றமான கருத்து. அல்லாஹ் குர்ஆனை பத்தி என்ன சொல்றான்? முதல் இன்னாஸ் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்டது, இதுலதான் குர்ஆன் அருளப்பட்டது. முதல் இன்னாஸ், மக்களுக்கு நேர்வழியாக அருளப்பட்டிருக்கின்றது, நேர்வழியாக அருளப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் இந்த குர்ஆன் எப்படி வழிகெடுக்கிறதுக்கு இல்ல, மக்களுக்கு நேர்வழியாக அருளப்பட்டிருக்கிறது. மாற்று மத மக்கள் எவ்வளவு பேர் குர்ஆனை படிக்கிறாங்க, அவங்களுக்கு நேர்வழி கிடைக்குது. நம்ம சமுதாயத்துல பெயரளவு முஸ்லீமா இருக்கிறா, குர்ஆனை படிக்கிறோம், நேர்வழி கிடைக்குது. எந்த மதத்திலையும் எந்த மார்க்க எந்த புத்தகத்துக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்ப அல்லாஹ் இந்த வேதத்துக்கு கொடுத்திருக்கானே. எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, எல்லாம் எப்படி குர்ஆன் வழிகெடுக்கிறதா இருந்தா இவங்க இஸ்லாத்துக்கு வருவாங்களா? குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால குர்ஆனுடைய தன்மை நேர்வழி காட்டுமே தவிர அது யாரையும் வழிகெடுக்காது. அந்த கருத்து தவறான கருத்து. அடுத்து 2வது சகோதரர் ஒரு கேள்வி கேட்டீங்க. குர்ஆன்ல 2 வகையான வசனங்கள் இருக்குது. முத்தசாபியத்தான வசனங்கள்,
அது ஒண்ணு. முஹ்கமத்தான வசனங்கள். முஹ்கமத்துன்னு சொன்னா உறுதியான வசனங்கள், தெளிவான வசனங்கள், முத்தசாரியத்தான வசனங்கள். இப்படி ரெண்டு வகையான வசனங்கள் இருக்குது. சில பேர் என்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னா, குர்ஆன்ல ரெண்டு வகையான வசனங்கள் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். புன்ன உம்முல் கிதாப், குர்ஆன்ல முஹ்கமான வசனங்கள் இருக்கிறது, அதுதான் வேதத்தின் தாய், அதான் வேதத்தின் அடிப்படை. இன்னொரு வசனங்கள் ஒவ்வொரு முத்தசாபிஹாத், இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது, அது முத்தசாபி இருபொருள் தரக்கூடிய வசனங்கள். ஃபம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், யாருடைய உள்ளத்துல வழிகேடு இருக்கிறதோ ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு, அவர்கள் முஹ்கமான வசனங்களை விட்டுவிட்டு முத்தசாபியத்தான இருபொருள் தரக்கூடிய வசனங்களை பின்பற்றுவார்கள். ஃபம்மல்லதீன ஆமனு ஃபயகூலுன, ஈமான் கொண்டவர்கள் கூறுவார்கள், குல்லு மின் இந்தி ரப்பினா, எல்லாமே நம்முடைய இறைவனிடம் தான் வருகிறது, எல்லாமே நம்முடைய இறைவனிடம் தான் வருகிறது. உமா யாலமு தாவீலஹு இல்லல்லாஹு ஒரு ராசிகூன ஃபில் இல்மி, அந்த வசனத்துடைய விளக்கத்தை அல்லாஹ்வும் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களும் தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அல்லாஹ் இந்த வசனத்துல இப்படி சில விஷயங்களை சொல்லி காட்டுறான். இப்ப சகோதரர் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, குர்ஆன்ல ரெண்டு வசனம் இருக்குது, முஹ்கமாத்து முத்தசாபியாத்து. இந்த உறுதியான வசனங்கள் அல்லாஹ் சொல்றானே, இதை எல்லோரும் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இருபொருள் தரக்கூடிய வசனங்கள், முத்தசாபியத்தான வசனங்கள், இந்த வசனங்களை பொறுத்தவரை அல்லாஹ் மட்டும்தான் அறிந்துக்கிடுவான் அப்படின்னு இந்த வசனத்துல தப்பான அர்த்தம் செய்யறாங்க. என்ன, லா யாலமு தாவீலஹு இல்லல்லாஹ், அதோட நிப்பாட்டிக்கிறாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், லா யாலமு தாவீலஹு இல்லல்லாஹு வர்ராசிகூன ஃபில் இல்மி, இந்த முத்தசாபியத்தான வசனங்களுடைய உண்மையான பொருளை அல்லாஹ்வும் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களும் அறிவார்கள் அப்படிங்கறத சரியான அர்த்தம். ஆனா சில பேருக்கு தப்பான அர்த்தம் வைக்கிறாங்க. என்ன தப்பான அர்த்தம்? கல்வியில், அதாவது அல்லாஹ் தான் இந்த முத்தசாபியத்தான வசனத்துடைய பொருளை அறிவான், வர்ராசிகூன ஃபில் இல்மி, கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் அறிய மாட்டார்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, யகூலுன குல்லு மின் இந்தி ரப்பினா, எல்லாமே நம்முடைய இறைவனிடம் தான் வருகிறது. அப்படி என்ன செய்யறாங்க, தனியா பிரிக்கிறாங்க. இப்படி ரெண்டு வகையான அர்த்தம் கொடுக்கிறாங்க. முதல் முத்தசாபியத்துனா என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கு பின்னாடி அல்லாஹ் மட்டும்தான் முத்தசாபியத்தை அறிவானா, இல்ல கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களும் அறிவார்களா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். முதல் முஹ்கமத்துனா என்ன, முத்தசாபியத்துனா என்ன? முஹ்கமத்துனா அல்லாஹ் சொல்றானே, அதனுடைய பொருள் என்ன? குர்ஆன்ல சில வசனங்கள் இருக்குது, அது தெளிவான ஒரு கருத்தை சொல்லணும், அதுல வேற ஒரு அர்த்தம் கற்பிக்கவே முடியாது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத இருக்கு, இதுல வேற அர்த்தம் கற்பிக்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, அவ்வளவுதான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படி அப்படின்னு இருக்கு, இதுல என்ன குழப்பம் இருக்கா? ஒண்ணுமே இல்ல. ஏதாவது மூடல் இருக்கா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படி, அவ்வளவுதான். இதெல்லாம் தெளிவான வசனங்கள், இதுதான் வேதத்தின் அடிப்படை. இன்னும் சில வசனங்கள் இருக்குது, அது முத்தசாபியாத்து. அது என்ன முத்தசாபியாத்து? இருபொருள் தரக்கூடிய வசனங்கள். அப்படின்னா ரெண்டு பொருள் தரும், இப்படியும் விளங்கலாம் அப்படியும் விளங்கலாம். இது எல்லா பேருடைய பேச்சுல இருக்கு, உங்களுடைய பேச்சுல, எங்களுடைய பேச்சு, எல்லா பேருடைய பேச்சுல இருக்குது. குர்ஆன் மனிதர்களுடைய பேச்சில் இறங்கியது, மொழியில் இறங்கினதுனால அதுல இந்த இலக்கியம் இருக்குது, ரெண்டு பொருள் தர மாதிரி பேசுறது. அதான் முத்தசாபியத்துங்கிறது. உதாரணம் சொல்றதா இருந்தா, குர்ஆன்ல முத்தசாபியத்துக்கு உதாரணம், குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, மூமின்களுடைய வழி அல்லாத வேறொரு வழியை கடைபிடிப்பவர்கள் வழிகேடர்கள், வள்ளி மாத்தவல்லா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மூமின்களுடைய வழி அல்லாத வேறொரு வழியை கடைபிடிப்பவர்களை அவர்கள் போன போக்கிலே நாம் விட்டு விடுவோம் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? மூமின்களுடைய வழியை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுதா இல்லையா? மூமின்களுடைய வழி அல்லாஹ் இத்தபிஅ கைர சபீலில் மூமினின் வள்ளி மாத்தவல்லா, மூமின்களுடைய பாதை அல்லாத வேறு பாதையை ஒருவன் பின்பற்றினால் அவன் போன போக்கில் நாம் அவனை விட்டு விடுவோம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இதை பார்க்கும்போது என்ன விளங்குது? மூமின்களுடைய வழியை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு நமக்கு விளங்குது. விளங்குதா? இதை வச்சு சில பேர் ஆதாரம் காட்டுவான், மூமின்களுடைய வழியை கடைபிடிக்கணும். மூமின்களை பாத்தீங்களா கூட்டுதுவா ஓதுறாங்க, மூமின்களை பாத்தீங்களா விஜய் செய்யறாங்க, மூமின்களை பாத்தீங்களா தர்கா வச்சிருக்காங்க, மூமின்களை பாத்தீங்களா சந்தன கூட நடத்துறாங்க, மூமின்களை பாத்தீங்களா சத்தம் பாத்தியா ஓதுற மதுவை ஆதரிக்கிறாங்க. அப்ப மூமின்களுடைய வழி இதுதான், இதைத்தான் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசனத்தை மேலோட்டமா பார்த்தோம்னா இந்த அர்த்தம் தர மாதிரி இருக்கு. மூமின்களுடைய வழியில அது
மூமினுடைய வழியை ஃபாலோ பண்ணா அப்ப மூமினுடைய வழி தானே கூட்டுவா வருது, பிதத் செய்யறது. அத ஒரு மூமின் செய்யறான், கூட்டத்துவா ஓதுறான். ஒரு மூமின் பிதத்தான காரியத்தை செய்யறான், கத்தம் பாத்தியா ஓதுறான். அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில அவனுடைய வழியில போகணுமே, அவன் வழியை புறக்கணிக்க கூடாது என்ற கருத்து வரும். இப்படிப்பட்ட ஒரு கருத்தும் இந்த வசனத்துல வருது. ஆனால் அல்லாஹ் எதை வேதத்தின் தாய் என்று சொல்லுகிறான்? முக்கமான வசனங்கள், தெளிவான வசனங்கள். அந்த வசனத்தோடு இந்த வசனத்தை திருப்பி விட்டோம்னா, அதுக்கு விளக்கமா இந்த வசனத்தை எடுத்தோம்னா இதனுடைய உண்மையான பொருளை விளைஞ்சுக்கிறலாம். எப்படி? மூமின்களுடைய பாதம் இருக்குல்ல, மூமின்களுடைய பாதனா எது? அதை ஒருத்தர் சிந்திச்சாங்கன்னா எதுவும் கண்டுபிடிச்சிடலாம். மூமின்களுடைய பாதை என்பது அவனவனாக தேர்வு செய்யக்கூடிய பாதையா, அவனவனாக கண்டுபிடிக்கக்கூடிய பாதையா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டி தந்த வழிதான் மூமின்களுடைய பாதையா? மூமினுடைய பாதை எது? அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், இன்னமா கால கவுலல் மூமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி. மூமின்கள் அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வின் தூதரின் பக்கம் அழைக்கப்பட்டால் ஐயகூலு சமிஅனா வ தஅனா, அவங்களுடைய சொல் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டோம், அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டோம். இதான் மூமினுடைய வழி. இதுல அல்லாஹ் பொதுவா மூமினுடைய வழின்னு சொல்றான். ஆனா இன்னொரு வசனத்துல மூமினுடைய வழினா எது? அவனா கடைபிடிக்கக்கூடிய வழி இல்ல, அவனா புதுசா கண்டுபிடிக்கிறான் அது இல்ல. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டி தந்த வழிதான் மூமினுடைய வழி. மூமினுடைய வழியும் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழியும் ஒண்ணு, அது வேற வேற கிடையாது என்பது இன்னும் சில வசனங்கள் சொல்லுது. மாகாணலி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா ஐயகூன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டால் அதுல சுய விருப்பம் கொள்வதற்கு மூமினான ஆணுக்கும் அருகதை இல்ல, மூமினான பெண்ணுக்கும் அருகதை இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப மூமினுடைய பாதை எது? குர்ஆனும் ஹதீஸும் தான் மூமினுடைய பாதை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய வழியும் தான் மூமினுடைய பாதையை தவிர இவங்க ரெண்டு பேரும் காட்டித்தராத மூணாவது ஒரு வழி மூமினுடைய பாதை இல்ல. மற்ற வசனங்களை வச்சு விளக்குறோமா இல்லையா? இந்த வசனம் மட்டும் வச்சு பார்த்தோம்னா மூமின் என்ன செஞ்சாலும் அது அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற கருத்து வருது. ஆனா முக்கியமான தெளிவான வசனங்களை வச்சு பார்த்தோம்னா இந்த மூடலான வசனத்துடைய உண்மையான பொருள் விளங்குது. இதுதான் முத்தசாபியத்துங்கிறது. இதத்தான் அல்லாஹ் சொல்றான், ஃபம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன். உள்ளத்துல நோய் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு. இந்த முத்தசாபியான வசனத்தை பின்பற்றுவாங்க. அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட அல்லாஹ்வுடைய அதை பின்பற்ற மாட்டான், அதை ஆதாரமா எடுக்க மாட்டான். எதை கொண்டு வருவான்? மூமினுடைய வழியை பின்பற்ற அல்லாஹ் சொல்றான், அதனால மூமின் என்ன செஞ்சாலும் அதை பின்பற்று அப்படின்னு பின்பற்றுவான். இது முத்தசாபியத்து. மூமினுடைய வழின்னு பொதுவா இருக்கு. மூமினுடைய வழி என்ன? அது வேற வசனங்கள் தெளிவுபடுத்துது. முக்கியமான வசனங்கள் அதை அவன் கண்டுக்கிற மாட்டான், முக்கியமான வசனத்தை எடுக்க மாட்டான். குர்ஆன் ஒண்ணு விளக்கக்கூடியதா இருக்கிறது. குர்ஆன் என்ன? ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை விளக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த இருள் பொருள் தரக்கூடிய வசனங்களை தெளிவான பொருள் தரக்கூடிய ஒரு பொருள் தரக்கூடிய வசனத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா இதனுடைய உண்மையான பொருள் விளங்கிடும். இதை விளங்காம அவனும் தப்பான கொள்கையை வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தமா என்ன செய்வான்? குர்ஆனை வளைப்பான். ஆனால் தெளிவான வசனங்களை வைத்து இவர்கள் ஆதாரமாக காட்டக்கூடிய இருபொருள் தரக்கூடிய வசனங்களுக்கு நாம் விளக்கம் தரலாம் என்று என்ன செய்யறான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான். இதான் முத்தசாபியாத்து. இப்போ இந்த விளக்கம் சொல்றாங்க. எந்த விளக்கம்? குர்ஆன்ல முஹ்கம்னு ஒரு பகுதி இருக்கு, முத்தசாபியத்துன்னு ஒரு பகுதி இருக்கு. முஹ்கம் எல்லா பேரும் அறிஞ்சுக்கிறதா, முத்தசாபியத்தை யாரும் தெரிய முடியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அப்படின்னு கேட்கிறாங்கல்ல, அப்படின்னு சொல்றாங்கல்ல. சரி, அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிஞ்ச வசனங்கள் என்ன? அது சொல்ல முடியுமா? குர்ஆன்ல மனிதர்களுக்கு தெரியாத வசனம் இருக்குன்னு சொல்றாங்க, மனிதர்களுக்கு விளங்காத வசனம் இருக்குங்கிறாங்க. சரி, மனிதர்களுக்கு விளங்காத வசனம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா ஒரு வசனத்தை அவங்க காட்ட மாட்டாங்க. என்ன ஒரு வசனம் காட்டுங்களேன்? அல்லாஹ் நமக்கு தெரியல, அந்த விளக்கம் அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும், புரிய முடியல அப்படின்னு குர்ஆன்ல ஏதாவது ஒரு வசனத்தை காட்டுங்க, நம்ம கேட்கணும்ல. அப்படி மனிதர்களுக்கு விளங்காத ஒரு வசனத்தை குர்ஆன்ல காட்டுங்க. நான் சொல்றேன், நம்ம சொல்ற தௌஹீத் ஜமாஅத்ல சொல்றோம், குர்ஆன்ல விளங்காத ஒண்ணும் கிடையாது. குர்ஆன்ல சின்ன வசனத்துல இருந்து பெரிய வசனத்துல இருந்து எல்லா பேருக்கும் விளக்கமாகத்தான் அல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருக்கான். இந்த குர்ஆனை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்? திபியானன் லிகுல்லி ஷைஇன், எல்லா விஷயத்தையும் விளக்கக்கூடியது என்று சொல்லுகிறான். பயான்ங்கிறான். இந்த குர்ஆன் என்னது? பயான், அது விளக்கமா வந்திருக்கிறது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆனை நாம் தெளிவில்லாமல் இறக்கியிருந்தால், வேற மொழியில இறக்கியிருந்தா நமக்கு விளங்காத ஒரு மொழியில இறக்கிட்டாங்களே என்று இந்த அரபிகள் சொல்வார்கள். விளங்காத மொழியில இறக்கிட்டான் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அதனால இவன் விளங்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த குர்ஆனை அரபு மொழியில இறக்கியிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
அப்ப எதிரிகள் இப்படி விமர்சனம் பண்ணக்கூடாது. என்ன விமர்சனம்? குர்ஆன் விளங்க மாட்டேங்குது, விளங்காத குர்ஆன் முகமது கொண்டு விட்டாரு, அப்படி விமர்சனம் பண்ண கூடாதுங்கிறது தான் இந்த குர்ஆனை தெளிவாக இருக்கிறோம். கிதாபுல் முபீன், இந்த வேதத்தை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் என்ன வாசல் சொல்றான்? இது தெளிவான வேதம் என்று சொல்லுகிறார். எதிராளிகளை விமர்சனம் செய்யக்கூடாது, அந்த விமர்சனத்தின் வாசலை அடைக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் விளங்குற மாதிரி இந்த குர்ஆன் அரபியில இறக்கி இருக்கிறான் என்று சொல்லுகிறான். அப்படிங்கிறப்போ இந்த குர்ஆன் விளங்காது நிறைய இருக்குன்னு சொன்னா அப்ப காபிர்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, என்ன நீ வேதத்தை கொண்டு வந்த, மக்களை கடைபிடிக்கிறதுக்கு வேதத்தை கொண்டு வந்த, யாருக்கு விளங்க மாட்டேங்குது, விளங்காத வேதத்தை வச்சு நாங்க என்ன பண்றது என்று அவன் கேட்ட விமர்சனம் சரியா இருக்குமே. அல்லாஹ் அந்த விமர்சனத்தை அது அந்த விமர்சனத்தை வரக்கூடாதுங்கிறதுக்கா இந்த குர்ஆனை விளங்குற மாதிரி படைச்சிருக்கான். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது குர்ஆன் விளங்காது என்ற கருத்து தப்பு. இன்னும் நிறைய பேர் அல்லாஹ் என்ன சொல்றான் அந்த வசனத்துல, அந்த முத்தசாபியத் வசனத்துல, உள்ளத்துல நோய் உள்ளவர்கள் அந்த முத்தசாபியான வசனத்தை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறான். இப்போ ஒருத்தர் உள்ளத்துல நோய் உள்ளவன் தன்னுடைய தப்பான வாதத்துக்கு இந்த முத்தசாபியத்தான வசனத்தை ஆதாரமா காட்டுறான். இப்ப அந்த விளக்கு யாருக்குமே தெரியலன்னு வைங்களேன், குர்ஆன ஆதாரம் காட்டுவான், அவனுக்கு எப்படி பதில் சொல்றது? அல்லாஹ் தவிர வேற யாருக்கு அந்த விளக்கம் தெரியாதுன்னா நோய் உள்ளவன் அதுல என்ன செய்யறான்? தப்பான ஆர்குமெண்ட் வைக்கிறான், அவனுக்கு எப்படி பதில் சொல்லுவேன்? அவன் தப்பான கருத்தை வைக்கிறானே, அந்த கருத்தை எப்படி நம்ம நொறுக்கிறது? அந்த கருத்தை எப்படி வீழ்த்துறது? குர்ஆனை வச்சுதான் வீழ்த்தணும். அவன் தப்பான கருத்தை வைப்பான். இந்த விளக்கு நமக்கு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. நீ விசாரணை வச்சுட்டு போனா அவன் மக்கள் இந்த குர்ஆனை காட்டி வழிகெடுத்துக்கிட்டே இருப்பான். அப்ப எப்ப அவனுடைய பித்தனாவை நம்ம அடக்க முடியும்? அவனுடைய தப்பான கருத்தை எப்ப நம்ம வீழ்த்த முடியும்? அந்த வசனத்துடைய சரியான பொருளை கல்வியில் பாண்டித்துவம் பெற்றவர்கள் அறிந்தால்தான் அந்த தப்பான கருத்தை முறித்து அதுக்குரிய சரியான விளக்கத்தை கொடுக்க முடியும். அதனால லா யாலமு தாவிலவு, இந்த முத்தசாபியத்தினுடைய வசனத்தை விளக்கத்தை அறிய முடியாது, அல்லாஹ் தவிர அறிய முடியாது என்பதோடு நிறுத்துறது தப்பு. அப்படி அர்த்தம் வைக்க கூடாது. அல்லாஹ்வையும் வர்ராசு குணபில் இல்மி, கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களையும் தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. கல்வியாளர்கள் தெரிந்து கொள்வார்கள். அந்த கல்வியாளர்கள் அந்த வசனத்தினுடைய உண்மையான பொருளை விளங்கி மக்களுக்கு விளக்குவார்கள் என்ற அர்த்தம் தான் சரி. குர்ஆன் விளங்காதுங்கிற கருத்து டிஎன்டிஜே வீடியோ விஷன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சிடிக்கள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ரூபாய் 75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரிகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. தௌஹீத் ஜமாத் ஆரம்ப காலத்துல 88 ஆரம்பத்துல இருந்து இஸ்லாத்துடைய அடிப்படை குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் என்று பிரச்சாரத்துல களத்துல இறங்கி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சமீப காலமாக அந்த சலஃபிகள் கொள்கையில விடுவங்க சஹாபாவுடைய கருத்துக்களும் ஆதாரமா எடுத்துக்கணும், அது எடுத்துக்கலன்னா ஜாஹிலா கொண்டு சேர்க்கும், அதாவது இஸ்லாத்தோட வெளியே கொண்டு சேர்த்துரும், ஏன்னா அல்லாவும் பொருந்தி கொண்டான் அவர்களும் பொருந்தி கொண்டான்னு சொல்ல வசனங்கள்லாம் அவங்க ஹதீஸை மேற்கொள் காட்டி சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த கருத்தையும் நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா கொஞ்சம் விளக்கம் கேட்டுக்கோங்க. சலஃபி கொள்கையில உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. முதல் சலஃபி கொள்கைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த சலஃபி கொள்கை அப்படிங்கிறது ஒரு மதுரபு மாதிரி பேசப்படுது. சலஃபி கொள்கைனா என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு அப்படின்னு ஹதீஸ்கள்ல இருக்குது. அதே மாதிரி குர்ஆன்ல பாத்தீங்கன்னா எதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், இவர்களுடைய கைகளுக்கு மேல் அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கை என்று வருகிறது. வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், உன்னுடைய இறைவனுடைய முகம் மட்டுமே மறுமையில் நிலைத்திருக்கும், அந்த நாளில் நிலைத்திருக்கும், மற்ற எல்லா பேரும் அழிந்து விடுவார்கள்
அல்லாஹ்வுடைய முகம் என்று வருகிறது. அது மாதிரி அல்லாஹ்வுடைய உருவம் சம்பந்தப்பட்ட செய்திகளை எல்லாம் பின்னாடி வந்தவங்க மறுத்தாங்க, சஹாபாக்கள் மறுக்கல. சஹாபாக்கள் இந்த விஷயங்களை எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா, அல்லாஹ்வுடைய கை என்றால் அல்லாஹ்வுடைய கை நம்பணும், அல்லாஹ் அரிசில் அமர்ந்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் அரிசில் அமர்ந்திருக்கிறான் அப்படி நம்பணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய முகம் என்றால் அல்லாஹ்வுடைய முகம் என்று நம்பணும். அல்லாஹ் கேட்கிறான் என்றால் கேட்கிறான் என்று நம்ப வேண்டும். அல்லாஹ் பார்க்கிறான் என்றால் பார்க்கிறான் என்று நம்ப வேண்டும். அல்லாஹ் வருகிறான் என்றால் வருகிறான் என்று நம்ப வேண்டும். இப்படி இறைவன் தனக்கு எதுவெல்லாம் இருப்பதாக சொல்கிறானோ அதையெல்லாம் அவனுக்கு இருப்பதாக நாம நம்பணும். இதுதான் சஹாபாக்கள் இந்த மாதிரி இறைவன் உருவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. அது சரியான நிலைப்பாடு தான். இறைவன் தனக்கு இருப்பதாக ஒன்றை சொல்கிறான் என்றால் அது இருக்குன்னு நம்ம நினைக்கணும், அப்படிதான் நம்பணும், அது இல்லைன்னு மறுக்க கூடாது. இதுதான் ஆரம்ப சஹாபாக்களுடைய நிலைப்பாடு. இதுக்கு பின்னாடி வந்தவர்கள் தாபீன்கள், தப தாபீன்கள், குறிப்பா அபு ஹனீஃபா போன்ற ஆட்கள் என்ன செஞ்சாங்கன்னா இதுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எதுக்கு? அல்லாஹ்வுடைய கை என்றால் அல்லாஹ்வுடைய அதிகாரம், அல்லாஹ்வுக்கு கை இல்லைன்னு நம்ப கூடாதான். அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அந்நாளில் சில முகங்கள் அல்லாஹ்வை பார்த்து பூரிப்படையும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? குர்ஆன்ல சொல்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு, முகம் இருந்தாதான் அவனை பார்க்க முடியுங்கிற கருத்து வருது. ஆனா இந்த குரூப் இருக்கு, இந்த தாபீன் குரூப் பின்னாடி வந்தவங்க, அது எல்லா பேரும் கிடையாது. அதுல சில பேர் அபு ஹனீஃபா மாதிரி உள்ள ஆட்கள், இவங்க என்ன பண்ணாங்கன்னா அல்லாஹ்வுடைய முகம் என்றால் அல்லாஹ்வுடைய முகம் கிடையாது, அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுக்கு முகம் இல்ல. அல்லாஹ்வுடைய கை என்றால் அல்லாஹ்வுடைய கையின் அர்த்தம் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய அதிகாரம் செய்யணும், அல்லாஹ்வுக்கு கை இல்ல. இப்படி அல்லாஹ் தனக்கு உறுப்பு இருப்பதாக குர்ஆன்ல சொல்றான். ஆனால் இவர்கள் அந்த உறுப்பை கொடுக்க கூடாது, அல்லாஹ் அதுக்கு வேற மாதிரி விளக்கம் கொடுத்துக்கணும், அதிகாரம், அல்லாஹ்வுடைய பொருத்தம், விருப்பம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க? அந்த அல்லாஹ் தன்னுடைய தனக்கு இருப்பதாக சொல்லக்கூடிய இந்த சிப்பத்துகளை எல்லாம் மறுத்தார்கள் பின்னாடி வந்தவர்கள். அப்ப சஹாபாக்களுடைய நிலைப்பாடு என்ன? மறுக்காது. அல்லாஹ் என்ன சொன்னா நம்பு. அல்லாஹ் கை இருக்குன்னு சொன்னா இருக்குன்னு சொல்லு. அது எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. அல்லாஹ் கை இருக்குன்னா இருக்கு, அது எப்படி இருக்கு? அல்லாஹ்வுடைய கை நம்ம கை மாதிரி இருக்குமா? அது உனக்கு தேவையில்லை, அது மறுமையில பார்த்தா நமக்கு விளங்கும். அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குன்னா முகம் இருக்கு நம்பு, ஆனா முகம் நம்மள மாதிரி இருக்குமா, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அதை பத்தி உனக்கு தெரியாது, அதை பத்தி நீ கேட்காத. ஒரு கைஃபியத்து மஜ்ஹூலுன், ஒரு கைஃபு மஜ்ஹூலுன், அதாவது அல்லாஹ்வுடைய அந்த தன்மைகள் எப்படி அது நமக்கு தெரியாது, அது விதம் கற்பிக்க கூடாது. இருக்குன்னா இருக்கு நம்பணும், அது எப்படிங்கறதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம கேட்க கூடாது. இப்படி சஹாபாக்கள் முடிவெடுத்தாங்க இந்த விஷயத்துல. இது சரியான முடிவுதான். இதுதான் சலஃபுடைய கொள்கைங்கிறது. பின்னாடி வந்தவங்க எப்படி ஆகிட்டாங்க? இன்னைக்குள்ளவங்க சலஃபு கொள்கைனா சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்கிறது. சஹாபாக்கள் 1000 மசாயில்ல 1000 கருத்து சொல்றாங்க, அது அம்புட்டையும் அவங்க எப்படி சொன்னாங்களோ அப்படி ஏத்துக்கிறது. இதுதான் சலஃபு கொள்கை. இது சலஃபு கொள்கை கிடையாது. சலஃபு கொள்கைனா இது குறிப்பிட்ட இந்த பிரச்சனையில அல்லாஹ்வுடைய உருவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதுக்கு மாற்று கருத்து கொடுத்து இறைவன் தனக்கு இருப்பதாக சொன்ன அந்த உறுப்புகளை இல்லை என்று மறுத்துவிடக் கூடாது, அதை அப்படியே நம்பணும், அல்லாஹ் என்ன சொல்றான்னு அப்படியே நம்பிக்கிறணும் என்ற இந்த ஒரு விஷயத்துல சஹாபாக்களுடைய நிலைப்பாடை ஏற்று நடப்பவர்கள் சலஃபி கொள்கையை சார்ந்தவர்கள். இதான் சலஃபு கொள்கைங்கிறது. சலஃபு கொள்கைனா சஹாபாக்கள் சொன்னதையெல்லாம் ஃபாலோ பண்றது, எல்லா சஹாபாக்களையும் ஃபாலோ பண்றது, அவங்களுடைய எல்லா கருத்தையும் ஏத்துக்கிறது. இது சலஃபு கொள்கை கிடையாது. அல்லாஹ்வுடைய உருவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சலஃபுடைய கொள்கை என்னவோ அதை பின்பற்றுவது, அது சரியான கொள்கை. அதனால அதை பின்பற்றலாம். சரியான கொள்கையை யார் சொன்னாலும் அதை ஏத்துக்கலாம். ஏன்னா அவங்க குர்ஆன்ல இருந்து சொல்றாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களா சொன்னாங்களா? குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்கள்ல இருக்குது அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு. மறுமையில் அல்லாஹ்வை நல்லடியார்கள் பார்ப்பார்கள். அல்லாஹ்வை பார்க்கிறதை விட அவங்களுக்கு வேற எந்த இன்பமும் பெரிய இன்பமா இருக்காது. அப்படி அல்லாஹ் நரகத்தை என்ன செய்யுமா, அது போதுமாகாது. அது எவ்வளவுதான் அல்லாஹ் நரகத்துல ஆட்களை போட்டாலும் அதுக்கு இன்னும் வேணும் வேணும்னு சொல்லிட்டே இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய காலால் நரகத்தை மிதிப்பான், அது திருப்தி பெற்று விடும். ஹதீஸ்கள்ல பாக்குறோம். அப்ப அல்லாஹ்வுக்கு கால் இருக்குன்னு வருகிறது, அல்லாஹ் வருவான்னு குர்ஆன்ல இருக்குது. அப்ப இப்படி எல்லாம் அல்லாஹ்வுக்கு உறுப்பு இருப்பதாக இருக்கிறது, அதை மறுக்காதீங்க. இது சஹாபாக்களுடைய கொள்கை. இந்த விஷயத்துல இதுல அவங்க சரியான முடிவு எடுத்தாங்க, குர்ஆனுக்கு ஒத்த முடிவு எடுத்தாங்க. அதனால இதை நம்ம ஏத்துக்கிறோம். இது சஹாபாக்களை பின்பற்றுங்கிற மேட்ரு இல்ல. குர்ஆன்ல சரியான விளக்கத்தை இவங்க சொல்லி இருக்கிறாங்க, குர்ஆனுக்கு ஒத்த கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. குர்ஆன்ல எந்த கருத்தையும் மறுக்கல.
குர்ஆன்ல உள்ள கருத்து சொல்லியிருக்காங்க. அப்படி இதுதான் சலப்பு கொள்கையை தவிர சஹாபாக்கள் ஜகாத் ஒரு விஷயம் சொல்லுவாங்களா அதை ஏத்துக்கிறது, சஹாபாக்கள் இதுல தொழுகையில் இப்படி ஒரு சட்டம் சொல்லுவாங்களா அதை ஏத்துக்கிறது. இதுக்கு பேரு சலப்பு கொள்கை கிடையாது. ஆக இன்னைக்கு சலப்பிகள் சொல்லிட்டு வராங்கல்ல, இவங்க எல்லாம் சலப்பிகள் கிடையாது, போலிகள், சஹாபாக்களையே பின்பற்றாதவர்கள். முதல் சஹாபாக்கள் சொன்னாங்களா எங்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று? சஹாபாக்கள் எந்த ஒரு சஹாபியாவது நீ உமரை பின்பற்று, அபூபக்கரை பின்பற்று, உஸ்மானை பின்பற்று, எங்களை பின்பற்று, எந்த சஹாபியாவது எங்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்களா? அதுவா சலப்பு கொள்கை? அது கிடையாது. எல்லா சஹாபாக்களும் என்ன சொன்னாங்க? ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை பின்பற்றல, உஸ்மான் ரலியல்லாஹு மற்ற சஹாபியை பின்பற்றல, அலி ரலியல்லாஹு பின்பற்றல. பாக்குன்துலி அதா சுன்னத் நபியினா ஃபீ கௌலி அஹதி, யாருடைய கூற்றுக்காகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை விட முடியாது. அலி சொல்றாரு, உஸ்மான் இப்படி சொல்வார், நான் கேட்கணும் அவசியமா முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு சஹாபி இன்னொரு சஹாபி ஏத்துக்கறல, அப்படிதான் வாழ்ந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு முத்தலாக் சொன்னாங்க, அதை நிறைய சஹாபாக்கு ஏத்துக்கறல. ஒரு இடம் தலாக் தலாக் என்று சொன்னால் அது 3 தலாக் நிகழ்ந்து விடும், 3 தலாக்கும் நிகழ்ந்து விடும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சட்டமாக்குறாங்க. இதே நிறைய சஹாபாக்கள் ஏத்துக்கறல. அப்ப சஹாபாக்குடைய நிலைப்பாடு என்னன்னா குர்ஆன் ஹதீஸை ஏத்துக்கிறது தான் சஹாபாக்குடைய நிலைப்பாடு. அதான் உங்களுடைய கொள்கை. அது அல்லாம சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்பது சஹாபாக்குடைய கொள்கையே கிடையாது. அது சலப்பு கொள்கை கிடையாது. இவர்கள் தவறாக என்ன செய்யறாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சஹாபாக்களை பின்பற்றதை பொறுத்தவரை அது இஸ்லாத்துல வலியுறுத்தப்பட்டிருக்கா, ஏன் அது ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறதா, அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் கூட கிடையாது. சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லவே இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? இத்தபியு மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு வழங்கப்பட்ட வஹியை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபியு மின் தூனிஹி அவுலியா, இதை விடுத்து வேறொன்றை பின்பற்றாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எதை பின்பற்றணுமா? அல்லாஹ்விடமிருந்து நமக்கு எது வஹியாக வருகிறதோ அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். இது அல்லாஹ் குர்ஆன்ல உத்தரவு போடுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கூட நம்ம 2 வகையா பிரிக்கிறோம். வஹி அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, சாதாரண மனிதர் என்ற அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, இப்படி 2 வகையா பிரிக்கிறோம். வஹி அடிப்படையில் அவங்க தொழுதாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். கோதுமை ரொட்டி தின்றாங்க, அது வஹி அடிப்படையிலையா? அது இறை தூதர்கள் அடிப்படையிலையா? இஸ்லாம்ங்கிற அடிப்படையிலையா? இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்க. அன்றைய காலத்துல வாழ்ந்த எதிரிகள் அபூஜஹலும் கோதுமை ரொட்டி சாப்பிட்டான். அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துல போனாங்க, அது வஹி அடிப்படையில போனாங்களா? அதுக்கு ஒட்டகத்துல போறதுக்கு இஸ்லாத்துல சம்பந்தம் இருக்கா? ஒட்டகத்துல போறது என்ன சுன்னத்தா? கிடையாது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இந்த ஆடை உணவு இதெல்லாம் வரும்போது அவங்க வஹி அடிப்படையில் நமக்கு என்ன சொன்னாங்க? வஹி அடிப்படையில் அவங்களை பின்பற்றணும். வஹி இல்லாம அந்த மக்களுடைய கலாச்சாரம் என்ற அடிப்படையில் சென்றால் அது மார்க்கம் இல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை 2ஆக பிரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆக வஹியை தான் பின்பற்றணும். இப்ப சஹாபாக்களுக்கு பின்பற்றணும்னு சொல்றாங்கல்ல, அவங்கள பார்த்து கேட்கிறோம், சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறீங்களே, சஹாபாக்களுக்கு வஹி வந்துச்சா? அதான் கேள்வி. அல்லாஹ் சஹாபாக்கள் வஹியை கொடுத்தானா? இல்ல, வஹி முடிஞ்சிருச்சு. சஹாபாக்கள் நல்லா விளங்கி வச்சிருந்தாங்க. உம்மு ஐமன் ஒரு சஹாபி பெண்மணி, முஸ்லிம் என்ற ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போய் சந்திக்க போறாங்க. அந்த அம்மா பார்த்துட்டு அழுகுறாங்க. யார? இந்த 2 சஹாபியையும் பார்த்து விட்டு அந்த சஹாபியை பெண்மணி அழுகுறாங்க. அப்ப கேக்குறாங்க, இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிஞ்சிட்டாங்க, நீங்க அழுகுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த அம்மா பதில் சொல்றாங்க, நான் அதுக்கு அழுகல, அல்லாஹ்வின் தூதர் பிரிஞ்சிட்டாங்கிறதுக்காக அழுகல. ஏன்னா அவங்க இந்த உலகத்துல இல்லாதனாலும் மறுமையில இதை விட நல்ல வாழ்க்கை எல்லாம் கொடுப்பான், அதுக்கு நான் அழுகல. வலாக்கின் இன்கதாத்தில் வஹியு, வஹி நின்று போச்சு. ஆக சஹாபாக்களுக்கு விளங்குது நல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தோனே அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய தீனை நான் பூர்ணமாக்கி விட்டேன். அல்லாஹ் தீனை பூர்ணமாக்கிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்களா, அதோட வஹி முடிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னாடி யாருக்கும் வஹி வராது. வஹியைத்தான் பின்பற்றணுங்கிற குர்ஆனுடைய கட்டளையா இருக்கும்போது வஹி வராத சஹாபாக்களை பின்பற்றது எப்படி? அது எப்படி பின்பற்ற முடியும் நான் கேட்கிறேன். சஹாபாக்களுக்கு வஹி வருமா? அல்ல வஹி இல்லாத பின்பற்ற சொன்னீங்கன்னா இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்விடம் இருந்து அருளப்பட்டதை மட்டும் பின்பற்றுங்கன்னா சஹாபாக்களுக்கு வஹி வந்துச்சா? வஹி வரலையே, அப்ப எதுக்கு அதை பின்பற்றணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அது போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, தரக்து ஃபீக்கும் அம்ரைன்
உங்களிடத்தில் நான் 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன். லன் தலில்லு மா தமஸக்தும் பிஹிமா, அதை நீங்கள் கடைபிடிக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீங்க. 2 விஷயத்தை விட்டுட்டு போறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது என்ன? கிதாபுல்லாஹி வ சுன்னதி, ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. இந்த 2 சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை யாருக்கு சொன்னாங்க? எனக்கும் சொன்னாங்க, உங்களுக்கும் சொன்னாங்க, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் சொன்னாங்க. முத யாருக்கு சொன்னாங்க? சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. இந்த ஹதீஸை நமக்கு சொன்னது யாரு? சஹாபாக்கள். குர்ஆனை மட்டும்தான் கடைபிடிக்கணும். வையாக்குவ முஹ்தஸாத்தில் உமூர், எனக்கு பின்னால் புதிதாக உருவாக்கப்படுகின்ற விஷயங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். அந்த எச்சரிக்கை யாருக்கு? முதல் நபித்தோழர்களுக்கு, அதுக்கு முன்னாடி தாபீன்களுக்கு, தாபீன்களுக்கு, கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை மட்டும் தான் கடைபிடிக்கணும், ஹதீஸை மட்டும் தான் கடைபிடிக்கணும். இதை யாருக்கு சொன்னாங்க? சஹாபாக்களுக்கு. அப்படித்தானே சொன்னாங்க. சஹாபாக்கள் பின்பற்றலாம்னா ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்லியிருப்பாங்க? குர்ஆனை கடைபிடிங்க, ஹதீஸை கடைபிடிங்க. உங்கள நீங்க ஒரு ஆள் இன்னொரு ஆளை கடைபிடிச்சுக்கோங்க. உமர் அபூபக்கர் கடைபிடிச்சுக்கோ, அபூபக்கர் உமரை கடைபிடிச்சுக்கோ, சஹாபாக்கள் நீங்க கடைபிடிச்சுக்கோங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இட்ட எச்சரிக்கை என்ன எச்சரிக்கை விட்டாங்க? மன் அமீல அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், யார் நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை செய்றாரோ அது ரத்து செய்யப்படும். குர்ஆனை இருந்தா செய், இல்லையா அது சஹாபி செஞ்சாலும் அதை ஏத்துக்க கூடாது, அது ரத்து செய்ய, அல்லாஹ் ரத்து பண்ணிடுவான். அபூபக்கர் செஞ்சாரு, உமர் செஞ்சாரு, அல்லாஹ் கேட்க மாட்டான். குர்ஆனை இருக்குதா? இல்ல, அது ஏத்துக்க கூடாது. சஹாபாக்களுக்கு அதுதான் சட்டம். இந்த அடிப்படையை விளங்காம சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது இஸ்லாத்துடைய அடிப்படைக்கே மாற்றம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக இந்த ஒரு உதாரணத்துக்குள்ள இந்த சட்டத்தை விளக்குனாங்க. ஒரு கோடு வரைகிறாங்க, ஒரு கோடு வரைஞ்சு காட்டுறாங்க. அந்த கோடு வரைஞ்சி அந்த கோடுல பக்கவாட்டுல நிறைய கோடுகளை போடுறாங்க. போட்டுட்டு சொல்றாங்க, இதுதான் என்னுடைய அன்னஹாதா சிராத்தி, இதுதான் என்னுடைய வழி. என்ன வழி? அந்த நேர் கோடு இருக்கு, அதுதான் என்னுடைய வழி. இந்த சைடுல இருக்கிற நிறைய கோடுகள் இதுவெல்லாம் சைத்தானுடைய வழிகள். இதுல போனீங்கன்னா நீங்க வழிகட்டு போயிருவீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியில போக சொன்னாங்க? ஒரே ஒரு வழிதான். அது என்ன வழி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி. அல்லாஹ்வுடைய வழி எதுவோ அதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழி. நம்ம குர்ஆனை ரெண்டும் சொல்றோம், ஆனா உண்மையில அது ஒண்ணுதான். வஹீங்கிற அடிப்படையில் பாத்தீங்கன்னா குர்ஆன் எப்படி வஹியா இருக்கிறதோ அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளும் வஹி. ஆக நம்ம ரெண்டுன்னு சொன்னாலும் வஹி அடிப்படையில் அது ஒண்ணுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி என்ற ஒரு வழியை காட்டி தந்தாங்களே தவிர சஹாபியை பின்பற்றலாங்கிற இன்னொரு வழியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரவே இல்லை. சஹாபாக்களுக்கும் சொன்னது என்னன்னா, நீங்கள் குர்ஆனை மட்டும் கடைபிடிங்க. அததான் சஹாபாக்களுக்கும் சொன்னாங்க. எப்படி சஹாபியை கடைபிடிக்க முடியும் சொல்லுங்க? ஒவ்வொரு சஹாபி ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. சஹாபாக்களை கடைபிடிக்கணும்னு சொல்றாங்கல்ல, அவங்க நம்ம பார்த்து கேட்கிறோம். சில விஷயங்கள் இருக்குது. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி நல்லவங்க தான், ஆனா அவங்க ஒரு விஷயத்துல மாற்றமா முடிவெடுத்திருக்காங்க. அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நோம்பு நேரத்துல நோம்பு வச்சுக்கிட்டு இந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னா ஐஸ் கட்டியை சாப்பிடுறாங்க. நோம்பு வச்சிருக்காங்க, ஐஸ் கட்டியை சாப்பிடுறாங்க. அப்ப கூட உள்ள ஆள் கேட்கிறார், நோம்பு வச்சிருக்கீங்களா, ஐஸ் கட்டி சாப்பிடலாமா? ஐஸ் கட்டியை சாப்பிடுறாங்க கேட்கிறாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, இது ஹாலா பரக்கத்துன், இது பரக்கத்து. ஐஸ் கட்டி பரக்கத்து தான், சோறு கூட பரக்கத்து தான், பிரியாணியும் பரக்கத்து தான். அதை நோம்பு வச்சிருக்கீங்களாமா? நோம்பு தொடர்ந்து சாப்பிடலாம். ஆனா அந்த சஹாபி எப்படி என்னதுன்னா ஐஸ் கட்டி சாப்பிடலாம், தண்ணி தான் குடிக்க கூடாது, சோறு சாப்பிடக்கூடாது, தண்ணி சாப்பிடக்கூடாது, ஐஸ் கட்டியா இருந்தா பிரச்சனை இல்ல அப்படின்னு அந்த சஹாபி முடிவெடுத்திருக்காங்க. இப்ப நாம கேட்கிறோம், சஹாபாக்களை நாம மதிக்கிறோம், மதிக்கிறது வேற, பின்பற்றுறது வேற. இப்ப இவங்க தான் சொன்னாங்க, யாரு? குராபத்துல உள்ளவங்க சொன்னாங்க, ஆரம்பத்துல மதுஹப் வேண்டாம், குர்ஆனை கடைபிடிங்க, நம்ம சேர்ந்து பிரச்சாரம் பண்ணோம். இன்னைக்கு யாரு சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்றாங்களோ அவங்க மதுஹப் பின்பற்றாதீங்கன்னு சொன்னாங்க, இமாம்களை பின்பற்றாதீங்கன்னு சொன்னாங்க. அவங்களும் சேர்ந்து சொன்னாங்க, மூதாதையர்கள் பின்பற்றக்கூடாது, குர்ஆனை தான் பின்பற்றணும். அப்ப கீழே உள்ள மக்கள் கேட்டாங்க, பெற்றவங்களை மதிக்க வேண்டாமான்னு கேட்டாங்க. அப்ப எல்லா பேரும் சேர்ந்து என்ன பதில் சொன்னோம்? பெற்றவங்களை மதிக்கிறதுங்கிறது வேறு, பின்பற்றுறதுங்கிற வேறு. பெற்றோர்களை மதிக்கணும், அதுக்காக மார்க்க விஷயத்துல அவங்களை பின்பற்ற முடியாது என்று விளக்க சொன்னோம்ல. அதே விளக்கத்தை இன்னைக்கு இவங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்குது. என்ன? சஹாபாக்கள் மதிக்கணும், அல்லாஹ் பொருந்திக்கிட்டா அவங்க பொருத்தத்துக்குரியவங்க தான், அவங்கள அதுக்காண்டி அவங்களை பின்பற்றணுமா? நம்முடைய பாப்பா அம்மா இதை மதிக்கணும், அதுக்காண்டி பாப்பா அம்மா பின்பற்றலாமா? ஊர்ல உள்ள பெரியவங்கள தான் மதிக்கணும், அதுக்காண்டி அவங்கள பின்பற்றலாமா? அப்ப இந்த வாதத்தின் பற்றி பார்த்தா எல்லா வச்சு பின்பற்றலாம்னு வந்துருமே. இது சஹாபாக்களை மதிப்போம், ஆனா பின்பற்றுதல்ங்கிற தகுதி அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் உரியது.
அந்த தகுதியை வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. அதே மாதிரி பாக்குறோம் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஒருத்தர் முன்பற்றினான்னா சாராயம் விற்கணும், சாராயம் விற்கலாம். சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஃபாலோ பண்ணான்னா சாராயம் வித்துக்கலாம். ஏன்னா புகார்ல ஹதீஸ் இருக்குது, உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க காத்தலல்லாஹு சமுரா, அல்லாஹ் சமுராவை நாசமாக்கட்டும். அவங்க சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு ஏன் அல்லாஹ் மதுவை ஹராமாக்குனா, ஆனா சமுரா மதுவை விற்றார், அது வித்து வியாபாரம் பண்ணாரு. அப்ப சமுரா சஹாபி தானே, அவர் ஃபாலோ பண்ணுவோமா? சாராய கடை வைப்போமா? பார்கள் அங்கங்க திறப்போமா? அப்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது, நிறைய விஷயங்கள். அப்ப இதெல்லாம் சஹாபாக்கள் பின்பற்ற வேண்டியதானே? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நெருடலா இருக்குதா? பின்பற்றக்கூடாது. அப்ப என்ன ஒரு பேசிக் என்ன? சஹாபாக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பின்பற்றுவீங்க, பிடிக்காம விடுவீங்களா? சஹாபாக்கள் தப்பு பண்ணிருக்காங்களே, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா முடிவெடுத்திருக்காங்களே. முத்தலாக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி புகார்ல ஹதீஸ் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உடைய காலத்துல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல ஆரம்பத்துல என்ன சட்டம்? ஒருவன் ஒரு நேரத்துல தலாக் 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 என்று சொன்னால் 3 தலாக் நிகழாது, 1 தலாக் தான் நிகழும். அதான சட்டம். ஆனா உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? அவங்க வேற மாதிரி சிந்திக்கிறாங்க. என்ன சிந்திக்கிறாங்க? மக்கள் இதுல அவசரப்படுறான், 3 தலாக் சொன்னா 1 தலாக் நம்ம சொல்றோமா, அதனால என்ன செய்யறான்? அவசரப்பட்டு தலாக் தலாக்னு அவசரப்பட்டு சொல்றான். 3 தலாக் சொன்னா 3 நிகழும், அப்படி சொல்லுவோம், அப்படி சட்டமாக்குவோம். இனிமே எவனா 3 தலாக் சொல்றானா பாப்போம் அப்படின்னு மக்களை கண்டிக்கிறதுக்காக ஹதீஸ்ல உள்ள சட்டத்தை மாத்துறாங்க. 3 தலாக் சொன்னாலும் முத்தலாக் நிகழுங்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய காலத்துல இருந்துச்சா? அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல இருந்துச்சா? உமர் ரலியல்லாஹு காலத்துல ஆரம்பத்துல இல்ல, பின்னாடி மாத்துறாங்க. அப்ப இங்க யார பின்பற்றது? ரசூலுல்லாஹ்வை பின்பற்றதா அல்லது உமர் ரலியல்லாஹு பின்பற்றதா? எப்படி பின்பற்ற சட்டத்தை மாத்தி இருக்காங்களே. அவங்க எல்லாம் சரியா தான் செய்வாங்கன்னா அதே நபி வழிக்கு மாற்றமா செஞ்சிருக்காங்களே. உத்தரவாதம் தர முடியுமா அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயம் சரிதான்னு? நம்ம ஆய்வு செய்யணும், சரியா இருந்தா ஏத்துக்கிறோம். அது சஹாபாக்கள் மட்டும் இல்ல, சஹாபாக்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க, சட்டத்தை சொன்னா ஏத்துக்க முடியாது, ஆதாரத்தோட ஏத்துக்கணும். ஒரு விளக்கத்தை சொல்றாங்க, அது சரியா இருந்தா அதை ஏத்துக்குருவோம். அது சஹாபாக்கள் மட்டும் இல்ல, நீங்களும் சொல்றீங்க, ஆதாரத்தோட ஒரு விளக்கத்தை சொல்றீங்க, சரியா இருந்தா ஏத்துக்குருவோம். நான் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றேன், ஆதாரத்தோட சொன்னா ஏத்துக்குங்க. ஆதாரம் இல்லையா அது யார் சொன்னாலும் ஏத்துக்கிற கூடாது. இதான சட்டம், இதான அடிப்படை. இதை விட்டு விட்டு சஹாபாக்களை மதிக்கிறவங்க பேரால சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்பது போவது அது ஒரு மதுஹப் தான். எப்படி ஹனபி மதுஹப், ஷாஃபி மதுஹப், ஹம்பலி மதுஹப், மாலிகி மதுஹப்னு இருக்குதோ அது மாதிரி இன்னைக்கு சஹாபாக்கள் மதுஹப். தெளிவா அது ஒரு மதுஹப் தான். மதுஹப் கடைபிடிக்கிறவங்களுக்கு என்னென்ன வழிகேடெல்லாம் இருக்குதோ, அவங்க எப்படி எல்லாம் தண்டனைக்குரியவங்களா இருப்பாங்களோ அதே மாதிரி சஹாபாக்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்பவர்கள், அவங்க போன பாதையிலே போகணும் என்று சொல்பவர்கள் அவர்களும் வழிகேடர்கள் தான். அவங்களும் 5வது மதுஹப் உருவாக்குறாங்க, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இதை ஏற்றுக்கொண்டுதானே ஆகணும் அப்படின்னு கேட்கிறாங்க. வாதம் எப்படி வைக்கிறாங்கன்னா, ஒரு சஹாபியுடைய கருத்துனா அதை நம்ம ஏத்துக்க வேண்டியது இல்ல, 2 பேருடைய கருத்துனா அதை ஏத்துக்க வேண்டியது இல்ல. சஹாபாக்கள் எல்லா பேருடைய கருத்தும் ஒரு விஷயத்துல ஒரு முடிவு செய்யப்படுது, இதான் அப்படி முடிவு எடுக்கிறாங்க. அப்ப எல்லா சஹாபாக்களும் கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், இஜ்மான்னு சொல்லுவாங்க, இதை ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் அப்படின்னு கேட்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அப்படி எல்லா சஹாபாக்களும் கூடி ஒரு விஷயத்துல முடிவெடுத்ததா ஒரு ஆதாரத்தை கொண்டு வாங்க. எல்லா சஹாபாக்களும் இருக்கணும். சஹாபாக்கள் யாரெல்லாம் சொல்றோமோ எல்லா சஹாபாக்களும் ஒண்ணு கூடி இந்த பிரச்சனையில இப்படி முடிவெடுப்போம் அப்படின்னு முடிவெடுத்ததா ஏதாவது ஒரே ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? அப்படி ஒரு ஆதாரம் கிடையாது. என்ன செய்வாங்க? 2 பேர் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அதை இஜ்மான்னு சொல்லுவாங்க. 3 பேர் ஒரு விஷயத்துல சொல்லியிருப்பாங்களா, அதை இஜ்மான்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு இது எல்லா சஹாபாக்களுடைய ஏகோபித்த கருத்து அப்படிம்பாங்க. எல்லா சஹாபாக்களும் ஏகோபித்த கருத்து ஒரு விஷயத்துல முடிவெடுத்தாங்களா? ஒரு விஷயத்துல ஒன்றுபட்டாங்க, அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கா? அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. பொய் சொல்றாங்க, நிறைய அறிஞர்கள் மறுக்கிறாங்க. யார் ஒரு விஷயத்துல இஜ்மா இருக்குன்னு சொல்றானோ, இஜ்மானா என்ன? ஏகோபித்த கருத்து, எல்லா சஹாபாக்களும் ஒன்றுபட்டாங்க என்று யாரு சொல்லுகிறானோ அவன் பொய் சொல்லுகிறான். அப்படி யாரும் ஒன்றுபட முடியாது, அப்படி ஒன்றுபட்டதா ஒண்ணுமே இல்ல என்றெல்லாம் என்ன செய்ய அறிஞர்கள் சொல்றாங்க. இஜ்மான்னு சொல்றாங்கல்ல, இவங்க கேளுங்க, ரொம்ப வேண்டாம், ஒரு 5 விஷயம் எல்லா சஹாபாக்களும் இருக்கணும், எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து முடிவெடுத்ததா ஒரு 5 விஷயத்தை சொல்லுங்க என்று கேட்டு வாங்கிட்டு வாங்க. ஒரு 5 விஷயத்தை சொல்லுவாங்களா? ஒண்ணுமே கிடையாது. அது சும்மா பேருக்கு
பேருக்கு மக்களை சொல்லி இப்படிப்பட்ட ஒரு மதுஹப் வழியில கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி தான் செய்யறாங்களே தவிர எப்படியா நியாயப்படுத்தணுங்கிறதுக்காண்டி சொல்றாங்களே தவிர அதை வந்து உண்மையில அப்படி கிடையாது. சரி, ஒரு பேச்சுக்கு எல்லா சஹாபாவும் ஒன்று கூடி முடிவு எடுக்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல, அதை ஏத்துக்கணுமா? அது அல்லாஹ்வுடைய கட்டளையா? எங்க இருக்கு கட்டளை? அதான் கேள்வி, என்னுடைய கேள்வி. ஒரு பேச்சுக்கு எல்லா சஹாபாக்களும் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மார்க்க கட்டளையா? அல்லாஹ் ஏத்துக்கிற சொன்னானா? அது மார்க் அங்கீகாரம் பெறுமா? குர்ஆன்ல ஆதாரம் இருக்குதா, ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குதா என்று கேட்டால் இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இப்படி முடிவெடுப்பது தவறுங்கிறதுக்கு தான் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு. எப்படி முடிவெடுக்கிறது? பெரும்பான்மையான சஹாபாக்கள் ஒன்று கூடி இருக்கிறாங்க, அதனால சரியா இருக்கும் அன்று முடிவெடுப்பது தவறுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. எப்படி? அதுக்கு என்ன ஆதாரம்னா, உமர் ரலியல்லாஹு ஒரு நாட்டுக்கு பயணம் போறாங்க, சிரியாவுக்கு போறாங்க நினைக்கிறேன், ஒரு நாட்டுக்கு பயணம் போறாங்க. அப்படி போகும்போது மக்களுக்கு செய்தி, உங்களுக்கு செய்தி கிடைக்குது, அந்த ஊர்ல நோய் பரவுது, தொற்று நோய் பரவுது, அந்த ஊர்ல என்னது, தொற்று நோய் பரவுது அப்படின்னு செய்தி பரவுது. இப்போ சில பேர் என்ன சொல்றாங்க, அந்த ஊருக்கு போக வேண்டாம்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் மத்தியில கருத்து வேறுபாடு. என்ன கருத்து வேறுபாடு? சில பேர் அந்த ஊருக்கு போக வேண்டாங்கிறாங்க, சில பேர் அந்த ஊருக்கு போவோங்கிறாங்க. ஒரு தெளிவான முடிவு இல்ல. உமர் என்ன செய்யற, முஹாஜிரை பூரா கூப்பிடுங்க. உமர் என்ன செய்யறாங்க, ஒட்டுமொத்த முஹாஜிர்கள் எல்லா பேத்தையும் கூப்பிடுங்க. முஹாஜிர் எல்லாம் இருக்கிறாங்க, அன்சாரிகள் எல்லா பேத்தையும் கூப்பிடுங்க. அன்சாரி எல்லா பேரும் வந்தாச்சு. என்னப்பா இந்த பிரச்சனைக்கு என்னப்பா முடிவு? யாருக்கும் ஒண்ணும் தெரியல, யாருக்கும் ஒண்ணும் தெரியல. எவ்வளவு சஹாபாக்கள் இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் எல்லா பேரும் இருக்கிறாங்க, அன்சாரிகள் எல்லா பேரும் இருக்கிறாங்க, யாருக்கும் ஒண்ணும் தெரியல. அந்த இடத்துல ஒரே ஒரு சஹாபி தான் சட்டம் சொல்றாரு. யாரு? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்ற நபி தோழர். அவர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு தீர்வு சொல்லியிருக்காங்க. என்ன தீர்வு? ஒரு ஊரில் தொற்று நோய் இருப்பதாக நீங்க கேள்விப்பட்டால் அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டால் அந்த ஊருக்கு போகாதீங்க. அதே இடத்துல அந்த ஊருக்கு போனதுக்கு பின்னாடி தொற்று நோய் இருப்பதாக கேள்விப்பட்டால் அந்த ஊரை விட்டு வெளியே வராதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு. அந்த ஒரு சஹாபிக்கு தான் தெரியுதே தவிர அங்க கூடியிருந்த அவ்வளவு முஹாஜிர்களுக்கு தெரிஞ்சுச்சா, அவ்வளவு அன்சாரிகளுக்கு தெரிஞ்சுச்சா? அப்ப எல்லா சஹாபாக்களும் கூடுறதுங்கிறது எப்படி? அந்த டாபிக்கே வரல. 4 பேர் சேர்ந்துட்டா இஜ்மாங்கறாங்க. அப்ப அதை வச்சுக்கிட்டு மார்க்க சட்டத்தை முடிவெடுக்க முடியுமா? ஹதீஸ்கள் பின்னாடிதான் துவக்கப்பட்டுச்சு, சஹாபா காலத்துல துவக்கப்படல. ஒரு சஹாபிக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னொரு சஹாபிக்கு தெரியாது. அதான் யதார்த்தம். சஹாபாக்களுக்கு சில விஷயங்கள் தெரியும், நிறைய பேர் வெளியில வேலைக்கு போனாங்க, அடிப்படையான சில முக்கியமான விஷயங்கள் கூட உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியல. அவங்களுடைய சின்ன வயசுல உள்ள அபூ சயீத் குத்ரி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரிஞ்ச பல ஹதீஸ்கள் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியல. அவங்க வேலை பார்த்தாங்க, ஈடுபட முடியல. ஹதீஸ்கள் எப்ப துவக்கப்பட்டுச்சு? பிற்காலத்துல எல்லா ஹதீஸ்களும் தொகுத்து ஒருங்கிணைக்கப்படுது. அப்ப எல்லா ஹதீஸும் துவக்கப்பட்ட காலத்துலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முடிவு சொல்லியிருக்காங்க என்பதை அறிஞ்சு கொள்ள முடியும். சஹாபாக்கள் காலத்துல அப்படி அறிஞ்சு கொள்ள முடியல. ஆனால் நிறைய சஹாபாக்களுக்கு சட்டம் தெரியாமல் மாற்றப்பட்ட சட்டம் கூட தெரியல. நிறைய சஹாபாக்களுக்கு முட்டில தான் கை வைக்கணும், ருக்குல என்ன செய்வோம், முட்டில தான் கை வைப்போம். ஆனா சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொடையில கை வச்சிருந்தாங்க ருக்குல. இது ஆரம்பத்துல சட்டம் இருந்துச்சு, இது மாற்றப்பட்டத கூட அவங்களுக்கு தெரியல. அது மாதிரி முத்தாங்கிற திருமணம் ஆரம்பத்துல சட்டம் இருந்துச்சு. என்ன, போருக்கு போகும்போது வாடகை திருமணம், அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடி அந்த உறவை முடிச்சிடலாம், வாடகை திருமணம் சொல்லுவாங்க. இது குறிப்பிட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சாங்க, அதுக்கு முன்னாடி ஹராம் ஆக்கிட்டாங்க. இந்த சட்டம் தெரியாம முத்தா திருமணம் ஹலாலு தான், இப்பயும் ஹலாலு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான நிறைய ஹதீஸ்கள் சென்றடையாத சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு விஷயத்தை முடிவெடுத்தாங்கன்னா அதை எப்படி ஆதாரம் எடுக்கிறது? குர்ஆனின் சரிப்புல ஆய்வு செய்வோம், அல்லாஹ் கேட்பானா? அதை சொல்லுங்க. மறுமையில இது மாதிரி இவ்வளவு சஹாபாக்கள் சேர்ந்து முடிவெடுத்தாங்க, நீ ஏத்துக்கறல, அப்படி அல்லாஹ் கேட்பானா? குர்ஆன்ல அப்படி ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அல்லாஹ் சொன்னதை ஏத்துக்கிறான்னா கொஸ்டின் உண்டு, குர்ஆன்ல இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்காருன்னா கொஸ்டின் உண்டு, அல்லாஹ் மறுமையில கேட்பான். சஹாபாக்களை பின்பற்றாருன்னா அல்லாஹ் கேட்பானா? அதுக்கு கொஸ்டின் உண்டா? ஒண்ணும் கிடையாது. அப்புறம் எதுக்கு அதை பின்பற்ற சொல்றீங்க? இது ஒரு மதுஹப் தான். ஆக இஜ்மா என்பது போலி, அப்படி ஒண்ணு கிடையாது. சஹாபாக்கள் எதிரையும் ஒட்டுமொத்த சஹாபாக்கள் அப்படி ஒன்றுபடல, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு
பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 044252152226. Allah